இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண் ஒருவானாய் போற்றி. பராய்த்துறை மேவிய பரனே போற்றி. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்தரசே போற்றி. சீரார் திரையாரா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. உழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. தில்லைவாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. உள்ளையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தால் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றால் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். கையிலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கு ஓர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சயிலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோம். ஆடக மதுரை அரசே போற்றி. கூடல் இலங்கு குருமணி போற்றி. அருட்குருநாதர் மலரடிகள் போற்றி போற்றி. ஞானாசிரிய பெருந்தகை திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். எல்லாம் வல்ல ஈர்த்தென்னை ஆட்கொண்ட அருள் தரும் அங்கையர்கண்ணித்தாயாருடனாகிய அருள்நிறை செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே வணங்கி இச்சிறியனை செந்நெறியிலே ஆற்றுப்படுத்தி கருணை செய்யக்கூடிய எந்தை பிரான் அருட்குருநாதருடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழிமைகளால் வணங்கி ஞானாசிரிய பெருந்தகையினுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை மனம் மொழிமைகளாலே வணங்கி மகிழ்ந்து எழுந்தருள் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்குடைய திருவடி தாமரைகளையும் மனம் வாக்கு காயத்தினாலே வணங்கி அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடனாகிய நிறை பட்டியம்பெருமானுடைய கருணையினாலும் நந்தம் பெருமக்களாக விளங்கக்கூடிய நாயன்மார் குருவருளாலும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவாக்கிலே அருளி செய்த ஞான பெருநூலாக விளங்கக்கூடிய திருத்தொண்டர் புராணமாகிய ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் நமக்கு வாய்ப்பு வழங்கி இருக்கிறது. அவ்வகையிலே சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்தில் இலைமலிந்த சருக்கத்திலே எம்பிரான் எரிபத்த நாயனாருடைய திரு வரலாற்றை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். புரிந்து அவர் கொடுத்த வாளை அன்பர்தம் கழுத்தில் பூட்டி அறிந்திடல் உற்ற போதே அரசனும் பெரியோர் செய்கை இருந்தவாறு இது என் கெட்டேன் என்று எதிர்கடிதில் சென்று பெருந்தடம் தோளால் கூடி பிடித்தனன் வாளும் கையும் என்ற நிலையிலே நாம் இன்றைய வகுப்பில் சிந்திக்க தொடங்குகிறோம். எரிபத்த நாயனார் சிவகாமி ஆண்டாருக்கு நேர்ந்த இடையூரை நீக்கி அவர் தொண்டு முட்டுப்படாமல் நடைபெறுவதற்காக யானையையும் பாகரையும் துணித்தார். இதை கேள்விப்பட்ட மன்னன் அந்த இடத்திற்கு வந்து சேருகிறார். புகழ்ச்சோழர் அடியவர் பிழை செய்ய மாட்டார் என்று உள்ளத்திலே அவர் முடிவு செய்து கொண்டு வந்த நிலையில் படைகளை எல்லாம் நிறுத்திவிட்டு தானே குதிரையிலிருந்து இறங்கி சென்று எரிபத்த நாயனாரிடத்திலே நடந்தவற்றை கேட்டு இந்த சிவ அபராதத்திற்கு யானையையும் பாகரையும் கொன்றது மட்டும் போதாது என்னையும் கொல்ல வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார். அப்படி என்னை தூய மங்கள மழுவினால் கொள்வது வழக்கன்று
அதனால் என்னுடைய வாளினால் என்னை கொல்ல வேண்டும் என்று புகழ்ச்சோழர் தான் இருக்கக்கூடிய வாளை எரிபத்த நாயன்கிட்ட கொடுக்கிறார். அந்த அளவில் சிந்தித்தோம். அப்படி புரிந்து அவர் கொடுத்த வாளை அன்பனார் கழுத்தில் பூட்டி, இதை வாங்கி எரிபத்த நாயனார் என்ன நினைக்கிறாரு, இவ்வளவு புரிய அன்பர் இந்த அடியவருக்கா நாம அடியவருடைய யானையை பாகரையுமா நாம கொண்டு, இவ்வளவு அன்புடையவராக இருக்கிறாரே, இதை வாங்கலினா அவர் தன்னையே மாய்த்து கொள்வார் என்று கருதி வாளை வாங்கிய எரிபத்த நாயனார் அவருடைய புரிந்தவர் கொடுத்த வாளை அன்பர் தம் கழுத்தில் பூட்டினார். ஐயோ, என்ன பிழை செய்து விட்டேன், இவருக்கா நான் தீங்கு நினைச்சிட்டேன் என்று புகழ்ச்சோழர் கொடுத்த வாளை எரிபத்த நாயனார் தன்னுடைய கழுத்தில் பூட்டுகிறார். கழுத்துக்கிட்ட கொண்டு போறார். எதுக்கு? தன்னுடைய கழுத்தை தானே அறுத்து கொள்வதற்காக. உடனே அங்கே இருக்கக்கூடிய புகழ்ச்சோழர் பார்க்கிறார், அரசனும் பெரியோர் செய்கை இருந்தவாறு இது என், யோ பெரியோர் செய்கை என்ன இப்படி பண்றார் இவரு, கெட்டேன் அப்படின்னு சொல்லி எதிர்கடிதில் சென்று பெருந்தடம் தோளால் கூடி பிடித்தனன் வாழும் கையும். தன்னுடைய வலிமை மிக்க தோல் வலிமையிலே தன்னுடைய கரத்தினால் எரிபத்த நாயனாருடைய வாளும் கையும் பிடித்தார். முதல்ல வாளை தான் பிடிச்சார், வாளோட வாளும் கையும் பிடித்தார். சேக்கிழார் பெருமான் அருமையாக சொல்கிறார், அவர் தந்த வாள் இவர் வாங்காம இருந்தார். அதன் பிறகு ஒருவாறு மனசுல நினைச்சு வாங்கலினா அவரே தன்னை மாய்த்து கொள்வார் புகழ்ச்சோழர் என்று சொல்லி வாங்கிக்கின்றார். வாங்கினவர் அப்படியே முன்பு மன்னவர் தொழுது நிற்கிறார். ஒரு அடியவர் மீது இவ்வளவு அன்பு செலுத்தக்கூடியவருக்கு நான் இவ்வாறு நான் நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்று எரிபத்தர் நினைக்கிறார். புகழ்ச்சோழர் என்ன நினைக்கிறாரு, இந்த யானையும் பாகரையும் கொன்னது பத்தாது, இது செய்த சிவாபராதத்திற்கு நான் தான் பொறுப்பு, என்னையும் கொல்லணும்னு நிற்கிறார். இவ்வளவு பெரிய அன்பரை நாம இவ்வாறு நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்படியே தன்னை தானே மாய்த்து கொள்ள போறார். அந்த நிலையில மன்னனார் அப்படியே தன்னுடைய கரத்தினால் அதை தடுக்கிறார். அதான் இந்த பாட்டில் நமக்கு அருமையாக சொல்லுவார், நான் இருந்தவாறு இது என் கெட்டேன், நான் இதை நினைச்சு பார்க்கலையே. புகழ்ச்சோழர் என்ன சொல்றாரு, இதை நான் நினைச்சே பார்க்கல, இவர் இந்த வாளை எடுத்து நம்மளை சொன்னார்னா நமக்கு புண்ணியம், சிவசிவா இந்த சிவ அபராதத்திற்கு ஒரு பிராயச்சித்தமாக போகும்னு நினைச்சிட்டு இருந்தவர், இது எதிர்பாராத நடந்த இதை பார்த்த உடனே கெட்டேன் என்று வேகமாக அதிவிரைவிலே நினைச்சு பாருங்க, அவர் கழுத்துக்கிட்ட இந்த வாளை கொண்டு போறதுக்குள்ள கடிதில் சென்று பிடித்தாராம். அதான் அந்த இடத்துல சொல்றாரு, என்று எதிர் கடிதில் சென்று பெருந்தடம் தோளால் பிடித்தனன் கூடி பிடித்தனன் வாளும் கையும் அப்படின்னு அருமையா சொன்னார். அப்போ கழுத்தை அறிய ஒட்டாமல் வாளும் கையும் சேர்த்து பிடித்தார் புகழ்ச்சோழ நாயனார். அதனால இந்த ரெண்டு அன்பர்கள் அப்படியே இந்த ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய காட்சி, படைகள்லாம் தூரமாக நிற்குது, யானை இறந்து கிடக்குது, பாகர்கள் இறந்து கிடக்கிறாங்க. புகழ்ச்சோழ மாமன்னர் அப்படியே எரிபத்த நாயிட்ட பணிந்து நிற்கிறார். இங்கடா நம்மளை இன்னும் வாழை கொடுத்தோம், இன்னும் நம்மளை வெட்டாமல் இருக்கிறாரு அப்படின்ட்டு பார்க்குறாரு. அவர் கழுத்து அறிய போகிறார். வளவனார் விடாது பற்ற மாதவர் வருந்தி நிற்ப அளவிலா பரிவில் வந்த இடுக்கணை அகற்ற வேண்டி களமணிகளத்து செய்ய கண்ணுதல் அருளால் வாக்கு கிளர் ஒளி விசும்பின் மேல் வந்தெழுந்தது பலரும் கேட்ப. அப்படியே இந்த காட்சி நடந்த உடனே என்ன காட்சி? வளவனார் விடாது பற்ற.
வளவனார் விடாது பற்ற அவருடைய மாதவர் வருந்தி நிற்ப. வளவர்ங்கிறது சோழர், புகழ்ச்சோழர். புகழ்ச்சோழ நாயனார் எரிபத்த நாயனாருடைய வாளும் கையும் விடாது பற்றினார். பற்றியவுடனே இந்த காட்சி நடக்கும் பொழுது இறைவனுடைய கருணையினால ஒரு வாக்கு அப்படியே வான்வெளியில கேட்குது. அளவிலா பரிவில் வந்த இடுக்கனை அகற்ற வேண்டி. எதுக்காக இந்த ஒளி கேட்குதுன்னு நமக்கு அருமையா சொல்றார். இந்த வாக்கு இந்த இரண்டு அடியார்களுக்கு வந்த துன்பத்தை நீக்குவதற்காக இறைவன் ஒரு அசரீரி அப்படின்னு சொல்லுவோம். அளவிலா பரிவில் வந்த இடுக்கண். இடுக்கண்ணா துன்பம். இந்த துன்பம் எதனால வந்தது? துன்பம் எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையில் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையா துன்பம் உண்டு. ஆனா இங்க இந்த இரண்டு அடியார்களுக்கும் எதனால் துன்பம் வந்ததுன்னா அளவிலா பரிவில் வந்த துன்பம். பரிவுனா அன்பு. எந்த மாதிரி அன்பு? அளவில்லாத அன்பு. ரெண்டு பேருக்கு யார் மேல் அன்பு? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருத்தருமே அடியவர், ரெண்டு பேருமே அடியார். எரிபத்தருக்கு புகழ்ச்சோழர் மீது அன்பு, புகழ்ச்சோழருக்கு எரிபத்த நாயனார் மீது அன்பு, ரெண்டு பேருக்கும் சிவபெருமான் மேல் அன்பு. அந்த அன்பு எப்பேற்பட்டதுன்னு சேக்கிலார் சொன்னாரு. அளவிலா பரிவில் மாதவர் வருந்தி நிற்கிறார். என்ன துன்பம்? இருவருக்கும் அந்த இடுக்கண். புகழ்ச்சோழருக்கு என்ன வருத்தம்? நம்ம வாழை கொடுத்தா நம்மளை அவர் நமக்கு பிராய்ச்சித்தம் தருவார்னு நாம நினைச்சா இவர் இன்னும் சிக்கலில் கொண்டு வந்து விடுறாரு அப்படின்னு கையை விட்டா எங்கடா கழுத்தை அறுத்துக்குவாரோன்னு கையை பிடிச்சிருக்கிறாரு. ஐயோ இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு அவருக்கு என்ன துன்பம்? எரிபத்தருக்கு மாதவர் வருந்தி நிற்கிறார். ஐயோ எவ்வளோ பெரிய அன்பருக்கு நாம இது நினைச்சிட்டமே, நம்மளை மாய்ச்சிக்கலான்னு நினைக்கிறப்ப இந்த அன்பர் நம்மளை விடாம பிடிச்சிக்கிட்டாரே அப்படின்னு ரெண்டு பேரும் அன்பினால ரெண்டு பேரும் நினைச்சது நடக்கலையேன்னு வருந்துறாங்க. புகழ்ச்சோழர் தான் நினைச்சது நடக்கல, எரிபத்தர் தான் நினைச்சது நடக்கலன்னு வருந்துறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னு நினைச்சு பார்க்கணும். நாம் எதையோ நினைக்கிறோம், நினைச்சதெல்லாம் நடக்கலன்னு வருந்துறோம். நம்ம வருத்தம் வேற, அதை விடுங்க. ஆனால் இவர்கள் அதனால தான் இதா என்ன இடுக்கண் அப்படின்னா அளவிலா பரிவில் வந்த இடுக்கண். ரெண்டு பேருக்கும் தீர்வு என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே என்ன சொல்கிறாங்களா, ரெண்டு பேர்த்தையுமே மாய்த்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவங்க எண்ணம். ரெண்டு பேருடைய என்னது? தன்னை மாய்த்து கொள்வது தான் ரெண்டு பேருக்கிட்ட இருக்கக்கூடிய. இது நடக்கலையேன்னு வருந்துறாங்க. அளவிலா பரிவில் வந்த இடுக்கண். நம்மளை மாய்த்து கொள்ளலான்னு நினைக்கிறப்ப அதை விடாம தடுக்கிறார் இந்த அன்பர் அப்படின்னு தவிக்கிறார், வருந்துகிறார் மாதவர் எரிபத்தர். அதனால இந்த இடுக்கண் என்று சொல்லக்கூடிய துன்பம் இங்க அன்பினால் நிகழ்ந்ததே தவிர வேற ஒன்றும் காரணம் இல்லை. நமக்கெல்லாம் துன்பம் எப்படி வரும் அப்படின்னா வினையினால் வரும். எப்படி வரும்? வினை எதனால வருது? நம்ம விருப்பு வெறுப்பினால் வரும். இப்போ விருப்பு வெறுப்பு காரணமாக வினையின் வசம் நமக்கு இன்ப துன்பம். அப்போ அந்த துன்பத்தில் நாம் உழல்கிறோம், அது நமக்குரிய துன்பம். ஆனால் இங்கே அது காரணம் இல்லை, அன்பு காரணமாக தம் உயிரையும் கொடுக்க நினைச்சாங்க பாருங்க. அளவிலா பரிவு. யாருக்கு அந்த எண்ணம் வரும்? வராது. இப்போ இதை அப்படியே சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருப்பாரா? ரெண்டு பேரும் மனதளவில் தவித்து நிற்கிறாங்க வருந்தி. இந்த துன்பத்தை நீக்கணும்னு சிவபெருமான் நினைக்கிறார். அடடா
இப்படியே இருந்தால் என்ன ஆகிறது? இன்னும் கொஞ்சம் நேரம் சந்தர்ப்பம் விட்டால் 2 பேரும் மாய்ச்சிக்குவாங்க தங்களை, ஏதோ அடுத்த வழியை தேடுவாங்களே தவிர சரி சமாதானமாக போயிடலாம் நினைக்க மாட்டாங்க. இதுக்கு தீர்வு சிவபெருமான் தான் கொடுக்கணும், துன்பத்தை அவன் தான் போக்கணும். இது நம்ம போல துன்பமாக இருந்தால் சரி ஏதோ அவன் வேணால் அனுபவிச்சுடுவான்னு விட்டுறார். அதுக்கே விடமாட்டார் சிவபெருமான், அந்த துன்பத்திலையும் கூட இருக்கிறார். மணிவாசர் சொல்கிறார், தீமை நன்மை முழுதும் நீ. அப்போ நமக்கே இந்த சிவபெருமான் நம்ம வினையினால் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பத்துக்கே நம்ம கூட துணையாக நிற்கிறார்னா அன்பினால் வரக்கூடிய இடுக்கணுக்கு தீர்வு தரமாட்டாரா என்ன? தீர்வு தருகிறார். இடுக்கனை அகற்ற வேண்டி, துன்பத்தை நீக்க வேண்டி என்ன பண்ணுறாரு? களமணி களத்து செய்ய கண்ணுதல் அருளால். சிவபெருமான சொல்றார் களமணி களம், 2 களம் சொல்றார். களம் மணி களம் அப்படிங்கிறார். இதில் இருக்கக்கூடிய களம் அப்படின்னா அந்த சிவபெருமானுடைய கருத்தை, அந்த கண்டம் கருப்பு அப்படின்னு அர்த்தம். ஏன் கருப்பு? அந்த விடத்தினால் கண்டம் கருத்தது. அதனால் களம் அணி களம், இந்த களம் என்பது அந்த கருப்பு. கருப்புன்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அந்த விடம், விஷம். விடத்தை கழுத்தில் கொண்டிருக்கிறார், அணிஞ்சிருக்கிறார். கழுத்தில் கொண்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? போட்டிருக்கோம், அணிந்திருக்கிறோம். களம் அணி களம். 2வது களம்ங்கிறது என்னன்னா கழுத்து. அந்த விடத்தை உடைய கழுத்து, நீலகண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் களமணி களம், திருநீலகண்டம். அப்போ அதை சிவபெருமானுக்கே உரிய அடையாளங்களில் ஒன்று கண்டம் கருத்திருப்பது. அதுதான் சேக்கிழார் களம் அணி களம், அந்த செய்ய கண்ணுதல், அது செம்மையே தரக்கூடிய அந்த கருணை கண்ணோட்டத்தை உடையவர் சிவபெருமான். அதனால் அந்த அருட்பார்வையினால் உயிர்களை கடை தேற்றுகிறார் பெருமான். அதுதான் இந்த இடத்துல செய்ய கண்ணுதல். இன்னொன்று கண்ணை கொண்ட நுதல். நுதல்னா நெற்றி, அந்த நெற்றியில் கண்ணுடையவர். செய்ய கண்ணுதல் அருளால், அந்த பெருமானுடைய அருளால் வாக்கு கிளர் ஒளி விசும்பின் மேல் வந்து எழுந்தது பலரும் கேட்ப. இப்போ இதுவரையிலும் நம்ம முன்னெல்லாம் பார்த்த வகையில் அந்த வாக்கு என்பது அவர் அந்த அடியவர்களுக்கு மட்டும் கேட்ட நிலை பார்க்குறோம். இப்போ நம்பி ஆரூரர் தில்லையில் இறைவனை வணங்கினார், அங்கே அவருக்கு உணர்த்தினார். ஆனால் இங்கே இந்த வாக்கு எல்லாரும் கேட்குற மாதிரி எழுந்தது. பாருங்க, அங்கே இருந்தவங்களும் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காங்க. சிவபெருமானுடைய வாக்கு எல்லோருக்கும் கேட்டிருக்கு. கிளர் ஒளி விசும்பின் எழுந்தது. அப்படியே இருவர்பாலும் இருக்கக்கூடிய துன்பத்தை நீக்கும் வேண்டி ஒரு வாக்கு பலராலும் கேட்கும்படி எழுந்தது. ஏன் கிளர் ஒளி விசும்பின்னார் அப்படின்னா, சிவபெருமான் எல்லா இடத்துலையும் பறந்திருக்கிறார் இல்லையா? அதனால் அந்த கிளர் ஒளி விசும்புன்னு சொல்லக்கூடிய அந்த வெளி, வான்வெளியில், அதான் ஞான வெளி என்று சொல்லுவாங்க. இந்த ஞான வெளியில் எல்லாரும் கேட்கும் வண்ணம் இறைவனது திருவருளின் ஞானத்தை உணர்தலால் அதுக்கு கிளர் ஒளி, ஞான ஆகாயத்தில் பலரும் கேட்கும்படி ஒரு வாக்கு எழுந்தது. அது என்ன வாக்கு? தொழும் தகை அன்பினிக்கீர் தொண்டினை மண்மேல் காட்ட செழும் திருமலரை இன்று சினக்கரி சிந்த திங்கள் கொழுந்தனி வேணி கூத்தர் அருளினால் கூடிற்று என்று
அங்கு எழுந்தது பாகரோடும் யானையும் எழுந்ததன்றே. எல்லாருக்கும் ஒரு வாக்கு இந்த வாக்கு யார் சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் அந்த வாக்கு கேட்குது. ஞான ஆகாயத்திலிருந்து எல்லாருக்கும் கேட்குது. தொழும் தகை அன்பின் மிக்கீர். என்ன தொழும் தகை அன்பு அப்படிங்கிறார். யாவராலும் தொழுது பாராட்டத்தக்க தகுதியுடைய அன்பு அப்படின்னு அர்த்தம். தொழும் தகை அன்பு. இந்த அன்பு யாவராலும் தொழுது பாராட்டக்கூடிய அன்பு. இந்த அன்புக்கு அந்த தகுதி உண்டு. எந்த அன்புக்கு? உயிரையே கொடுக்க நினைச்ச அன்பு. இன்னைக்கும் நாம தொழுகிறோம்ல, சிவசிவா புகழ்ச்சோழர் பொய்யடிமை இல்லாத பொழிற்கருவூர் துஞ்சிய புகழ்ச்சோழருக்கும் அடியேன் அப்படிங்கிறமா. இளைமழிந்த வேள் நம்பி எரிபத்தற்கு அடியேன் அப்படின்னு நம்பி ஆரூரர் தொழுதார், நம்பியாண்டார் நம்பி தொழுதார், சேக்கிழார் பெருமான் தொழுதார், நாமும் தொழுகிறோம். அதான் சொன்னார் தொழும் தகை அன்பின் மிக்கீர். இப்ப அன்புல மிகுந்தவர். அன்பின் மிக்கீர் தொண்டினை மண்மேல் காட்ட. இதை யாருக்கு சொன்னார்? பலரும் கேட்ப எழுந்தது. ஆனால் இதை யாருக்கு சொன்னார் அப்படிங்கிறது இந்த பாட்டில் நமக்கு குறிப்பால நம்ம உணரணும். செழும் திருமலரை இன்று சினக்கரி சிந்த திங்கள் கொழுந்தனி வேணிக்கூத்தர் அருளினால் கூடிற்று சினக்கரி இன்று திருமலரை சிந்த. என்ன வானத்தில் நம்ம அசரீரி கேட்டுச்சுன்னா, இன்னைக்கு இந்த மலரை யானை சிந்தியது திங்கள் கொழுந்து, அதாவது பிறை சூடிய பெருமான் அருளால் நடந்தது. இப்போ 2 பேர் இடுக்கண் தீர்ப்பதற்கு ஒரு வாக்கு எழுந்தது. 3வது ஒருத்தர் இருக்கிறாரு. முதல்ல அவருக்கு தானே துன்பம். அந்த துன்பத்தை போக்கத்தானே எரிபத்தர் வந்தார். அதுக்கப்புறம் புகழ்ச்சோழர் வந்தார். இங்க 3 பேர் இருக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அப்படி அன்பினால் பரிவினால் வந்த இடுக்கண் உற்றிருக்கிறாங்க. இதுக்கு முன்னரே தன்னுடைய தொண்டு முட்டுப்பட்டதுன்னு வருந்தி இருக்கக்கூடியவர் சிவகாமி ஆண்டார். அந்த சிவகாமியாருக்கு தான் இதை கேட்கணும் முதல்ல. ஏன்? ஓ, இது திருவருளால் நடந்ததா சிவசிவான்னு. அப்போ தான் அவர் என்ன ஆவார்? பெருமானே நல்ல வேளை என் தொண்டு இன்னைக்கு தடைப்பட்டதுன்னு நினச்சேன் அப்படின்னு வருந்தி இருக்கிறார். அதனால் அவருக்கு கேட்கணும். அதனால் இது சிவகாமி ஆண்டார் அவருக்கு கேட்டதாகவும் பொருள். ஏன்னா தொழும் தகை அன்பின் மிக்கீர் 3 பேர்த்துக்கும் பொதுவாக சொல்லிட்டார். இந்த அன்பின் மிக்கவர் யார் அப்படின்னா சிவகாமி ஆண்டாரோ அன்பில் மிக்கவர். அவருக்கு வந்த இடையூறை போக்குவதற்காக அரச பட்டமுடைய யானைன்னு பார்க்காம அரசனுடைய படை வீரர்களான பாகர்கள் என்றும் பார்க்காம தனியாளாக நின்று தலையாய தாயன்பை அதுபோல இருந்து அந்த யானையை வீழ்த்தினார் அந்த எரிபத்த நாயனார் அன்பின் மிக்கவர். இந்த அபராதத்திற்கு சிவ அபராதத்திற்கு என்னையும் கொள்ள வேண்டும் நிற்கிற புகழ்ச்சோழர் 3 பேருமே அன்பில் மிக்கவர்கள். மிக்கீர் அப்படின்னா அந்த 2 பேர்த்துக்காக சொன்னது. மிக்கார் அப்படின்னா சிவகாமி ஆண்டாரையும் சொன்னது. அப்படி எடுத்துக்கிட்டு தொண்டினை மண்மேல் காட்ட, உங்க இருவருடைய தொண்டை இந்த மண்ணிற்கு காட்ட, மண்மேல் காட்ட, இந்த உங்க 2 பேருடைய திருத்தொண்டினுடைய உரைப்பை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் தெரிந்து கொள்வதற்காக
நான் இந்த விளையாடல் செய்தார் இறைவன் அப்படின்னு ஒரு வாக்கு. என்ன செஞ்சாரு? யானையை கொண்டு சிவகாமி ஆண்டார் இறைவனுக்கு சாத்த பறித்து கோடையில் கொண்டு சென்ற மலரை பறித்து சிந்தச் செய்தது யானை செய்த தவறோ, பாகர்கள் செய்த தவறோ, அரசர் செய்த தவறோ, சிவகாமி ஆண்டார் செய்த தவறோலாம் கிடையாது. இது முழுக்க முழுக்க திங்கள் கொழுந்தனி வேணிக்கூத்தர் அருளினால் கூடிற்று. இது நடந்ததற்கு காரணம் இறைவனுடைய திருவருள். இந்த திங்கள் கொழுந்துங்கிறது நம்ம 3ஆம் பிறை கண்ணு பார்க்குறோம்ல, அதான் திங்கள் கொழுந்து. அதனால தான் இந்த பிறை வணங்கக்கூடிய முறையை நம்ம பெரியவர்கள் வச்சுருக்கிறாங்க. பிறையை பார்க்கும் பொழுது சிவபெருமானை நினைக்கணும், பெருமானுடைய சடையில் இருக்கக்கூடிய பிறை அப்படின்னு. ஈரவே அது அந்த திங்கள் கொழுந்தனி வேணி கூத்தர் அருளால் இது நடந்தது அப்படின்னு சொல்லி வாக்கு அந்த அசரீரி முடியறதுக்கு முன்ன அப்படியே பாகரோடு யானையும் எழுந்ததன்று. இதுவரையிலும் கீழே கிடந்த துதிக்கை வெட்டப்பட்டு அப்படியே கிடந்த யானை உயிர் போயிடுச்சு. பாகர்களும் இறந்து கிடக்கிறார்கள். இது இறைவன் திருவருளால் நடந்தது என்று அசரீரி கேட்டவுடனே பாகரோடு எழுந்தத யானையும் எழுந்தது. எழுந்தது பாகரோடு யானையும் எழுந்தது ரெண்டு சொன்னார். எழுந்தது வாக்கு, அங்கு எழுந்தது பாகர், பாகரோடும் யானை. அப்ப வாக்கு எழுந்தது, பாகர் எழுந்தார்கள், யானை எழுந்தது. வாக்கு எழுந்தது ஒரு செயல், பாகர் யானை எழுந்தது ஒரு செயல், ரெண்டு. அதனால பாகரோடு யானையும் எழுந்தது அன்றே. உடனே ஏன் பாகர் எழுந்தார்கள், யானை ரெண்டாவதாக எழுந்தது. முதல்ல இறந்தது எது? யானை. அப்புறம்தான் பாகர்கள் இறந்தாங்க. அதை தான் பார்த்து. இப்போ உயிர் பெற்று எழும்பொழுது முதல்ல இப்போ மடிஞ்ச யானையில் எழுணும். ஆனால் பாகரோடு யானை எழுந்ததுன்னு சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். இதுதான் இறைவன் செய்யக்கூடிய அழித்தல், ஒடுக்குதல் என்ற ஒரு கருணை. 5 தொழிலில் ஒன்று. எது பின்னர் ஒடுங்கியதோ அதான் இங்கேருந்து பார்த்தா இருக்கிறோம், அங்கேருந்து வரும்போது பார்த்தா அங்கே இருக்கிறவங்க முதல்ல. அப்போ அந்த இறுதி இந்த இடத்துல உட்கார்றப்ப கடைசியாக உட்காந்துக்கிறவங்க பின்னால் இருக்கிறவங்க தான் அங்கேருந்து வர்றப்ப முதல்ல, இங்கேருந்து பார்க்குறப்ப கடைசி. இப்போ பாகர் ஒடுங்கியது யானைக்கு பின்னால். ஆனால் அப்புறம் எது இறுதியில் ஒடுங்கியதோ மீள உளதாம் போது அது முதலில் தோன்றும். தாஸ் இறைவன் செய்யக்கூடிய படைப்பு தொழிலில் எதை நிறைவாக ஒடுக்கினானோ அதை தான் முதல்ல படைப்பான். இந்த ஒவ்வொன்றா ஒடுங்கி ஒடுங்கி இந்த உலகமெல்லாம் சேர்ந்து போய் அங்கே ஒடுங்குது இறைவன்கிட்ட. இப்போ முதல்ல இறைவன் என்ன பண்ணுவான்? உலகத்தை தான் படைப்பான், அப்புறம்தான் மற்றது. ஏன் அப்படின்னா எல்லாம் ஒடுங்கிய பிறகு கடைசியாக ஒடுங்குவது அந்த தத்துவத்தில். இங்கே என்னதுங்க? பாகரோடு யானையும் எழுந்ததன்றே. ஈரவே பூட்டும் வாழ்விட்டு எரிபத்தர் தாமும் அந்த நேரியர் பெருமான் தாழ்மேல் விழுந்தனர். நிருபர் கோணும் போர் வடிவாளை போக எரிந்து அவர் கழல்கள் போற்றி பார்மிசை பணிந்தான். விண்ணோர் பனி மலர் மாறி தூர்த்தார். அப்படியே இந்த வாக்கு கேட்ட உடனே ரெண்டு பெருமக்களும் அப்படியே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்றார். ஈரவே பூட்டும் வாழ்விட்டு, கழுத்தை சொல்லுவோம் ஈரவே பூட்டும் வாழ், அதாவது ஈரனா ஈரும் பொருட்டு இந்த கழுத்தை
அறிந்து கொண்டு தன்னை மாய்த்து கொள்ளணும்னு நினைச்சு கையில வாளை பிடித்திருந்தார் எரிபத்தர். அவர் வாழ்விட்டார். இது சிவபெருமான் திருவருள் அப்படின்னு வாக்கு கேட்ட உடனே அந்த வாளை என்ன பண்ணிட்டாரு? விட்டார். கழுத்துல பூட்டியிருந்த வாளை எந்த தீர்வின் பொருட்டு பூட்டி அறிந்து கொள்வதற்காக நின்றாரோ அது இப்ப தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்? இது திருவருள். கண்ணுக்கு எதிர்ப்பற பாகரும் எழுந்து விட்டார்கள், யானையும் எழுந்தது. அப்போ இங்க எதுவும் நடக்குது, திருவருள் வெளிப்பாடு. அதனால இந்த கழுத்தை அறிந்துக்கணுங்கிற வேலை இல்லை. அதனால் தன்னுடைய செயலை கைவிட்டார். வாழ் விட்டு திருவருள் உணர்த்தியதனால தாம் செய்ய துணிந்த அந்த காரியத்தை விட்டார். எரிபத்தர் தாமும் அந்த நேரியர் பெருமான் தாழ்மேல் விழுந்தனர். சிங்கம் போல நின்று கொண்டிருந்த எரிபத்தர் என்ன பண்ணாரு? தாழ்ந்து வீழ்ந்தார். நேரியர் பெருமான் தாழ்மேல் வீழ்ந்தார். நேரி அப்படின்னா சோழர்களுக்குரிய மலை. நேரினா மலை. இது சோழர்களுக்கே உரிய மலை, நேரி மலை. அதனால நேரி மலையை உடையவர்கள் சோழர்கள். அதனால நேரியர் பெருமான் தாழ்மேல் விழுந்தனர் எரிபத்தர் தாமும். வாழை விட்டுட்டு என்ன பண்ணாரு? எரிபத்த நாயனார் புகழ்ச்சோழர் திருவடியில விழுகிறார். நிருபர்கோனும் போர் வடிவாளை போக எறிந்து, அப்ப அவர் இந்த வாளை கொண்டு கழுத்தை அறிஞ்சுக்கணும்னு நினைச்ச எண்ணத்தை கைவிட்ட உடனே இந்த வாளை புகழ்ச்சோழர் என்ன பண்ணாரு? தூக்கி எறிஞ்சிட்டார். இதுக்கு வேலையே இல்லை. ஏன் ஏன் இவர் எறிஞ்சார்? ஏன்னா இந்த வாள் தனக்கு பிராயச்சித்தம் செய்வதற்காக தன்னால் எரிபத்தருக்கு கொடுத்தார் புகழ்ச்சோழர். இப்போதான் சிவாபராதமே இல்லைன்னு ஆயிடுச்சே. அதனால் பிராயச்சித்தமும் தேவையில்லை. அதனால் இந்த வாளும் தேவையில்லை. அதனால் நிருபர் கோணும் அப்படின்னார். அந்த புகழ்ச்சோழ மன்னரும் போர் செய்யக்கூடிய அற்புதமான அந்த போர்வாளை போக எறிந்து அவர் கழல்கள் போற்றினார். எரிபத்தருடைய கழல்களை போற்றி பார்மிசை பணிந்தான். எரிபத்தர் புகழ்ச்சோழரை வணங்குறாரு, புகழ்ச்சோழர் எரிபத்தரை வணங்குறாரு. வானத்திலிருந்து தேவர்கள் மலர் மாறி பனி மலர் மாறி தூர்த்தனர். அப்படியே மலை மலர் மலர் மாறி பொழிகிறது. ரெண்டு பேரும் அப்படி வணங்குறத பார்த்து இருவரும் எழுந்து வானில் எழுந்த பேரொளியை போற்ற, இருவரும் எழுந்து வானில் எழுந்த பேரொளியை போற்ற, அருமறை பொருளாய் உள்ளோர் அணிகொள் பூங்கூடை தன்னில் மருவிய பள்ளித்தாமம் நிறைந்திட அருள மற்று அத்திருவருள் கண்டு வாழ்ந்து சிவகாமி யாரும் நின்றார். என்ன அதிசயம்! இப்ப இவங்க ரெண்டு பேரும் திருவருளை உணர்ந்தது. ஆனா அங்க ஒருத்தர் நிற்கிறார். எல்லாம் சரிதான், ஆனா நான் என் சாமிக்கு கொண்டு போ பூ கீழே கிடக்குது. இப்ப நினைப்போம்ல, என்னங்க எல்லாம் இது நடந்தது சிவகாமியாருக்கு இல்லையா? இந்த முதல்ல துன்பம் வந்தது யாருக்கு? சிவபெருமான். அவர் துன்பத்தை போக்கல. அப்படியே வரிசைப்படி கடைசீட்டிலேருந்து வராரு. புகழ்ச்சோழர் எரிபத்தருடைய இடுக்கணை எல்லாம் நீக்கி யானையும் பாகரையும் உயிர் பெறச் செய்துவிட்டு அவங்க ரெண்டு பேரும் தத்தம் திருவடிகளை அன்போடு வணங்குகிறார்கள். இதெல்லாம் வானவர்கள் பார்த்து மலர் மாறி பொழிகிறார்கள். சிவகாமியார் என்ன நினைச்சிருப்பார் பாருங்க. பெருமானுக்குரிய மலர் கீழே சிந்தி போச்சே,
இன்னைக்கு பெருமானுக்கு எப்படி இந்த மலரை சூட்டுவது? இதுக்கு மேலேயும் மலரை பறிக்க முடியாது, இது மலர்ந்திருக்குமே, அதில் தேனெல்லாம் வண்டு உண்டு இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாரு. அவர் நினைச்ச மாத்திரத்தில் அடுத்தது அப்படியே நடக்குது. அவரை நினைக்காத வண்ணம் அப்படியே கீழே சிந்தி கிடந்த அந்த பூ, இந்த இரு பெருமக்களும் வானில் எழுந்த ஒளியை பெருமான் திருவருளை நினைந்து போற்றுகிறார்கள். புகழ்ச்சோழரை எரிபத்து நாயனாரும். அருமறை பொருளாய் உள்ளார் அணிகொள் பூங்கோடை தன்னில், இருவரும் போற்றுகிறார்கள். இங்க அருமறை பொருளாய் உள்ளார் சிவபெருமான். அருமறை பொருளாய் உள்ளார் அங்க நிறுத்தணும். பூங்கூடை தன்னில் மருவிய பள்ளித்தாமம் நிறைந்திட அருள, யார் அருள் செய்தார்னா அருமறை பொருளாய் உள்ள வேதங்களில் நுதலிய பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அணிகொள் பூங்கோடை தன்னில் மருவிய பள்ளித்தாமம் நிறைந்திட அருள் செய்தார். அப்படியே அந்த பூக்கோடையில் தானாந்த மலர்லாம் நிரம்பிடுச்சு. தெய்வநாயகருக்கு சாத்தும் பள்ளித்தாமம் அப்படின்னு சொன்னார்ல, அந்த தெரிந்து தன்னுடைய அந்த நியமப்படி குளித்து அப்படியே வைகரையில் எழுந்து குளித்து மலர்வதற்கு முன் அந்த இருள் சூழ்ந்த அந்த பொழுது, காலை பொழுதில் கையினால் முன் பறித்த பழக்கத்தினால அன்று மலரக்கூடிய மலரை மட்டும் அப்படியே கையினால் பறித்து அன்போட கொண்டு வந்தார் பாருங்க. அந்த மலரெல்லாம் கீழே சிந்திச்சு. ஆனால் இப்போ நிறைந்திட அருள் செய்தார். சினக்கரி, அந்த மதம் பிடித்த யானை கீழே சிந்தியது பாருங்க, அந்த மலரை இப்போ பூக்கூடையில் அது நிறைந்தது. அதனால தானே வருந்தி நின்னார். இந்த மலர்லாம் கொட்டுச்சுன்னு இந்த தரையில் அடித்து சிவதா சிவதா அப்படின்னு முறையிட்டார். அதை கேட்டுதான் எரிபத்தர் வந்தார். இப்போ அந்த மலர் என்ன ஆயிடுச்சு? கூடையில் நிறைந்தது. கீழே சிந்த மலரை சாமிக்கு மறுபடியும் வைக்கலாமா? வைக்கக்கூடாது தானே. நாமலா சிந்தனம். இது இந்த இடத்துல அதுக்கு விதி உண்டு. மலர் ஏன் அப்படின்னா, அந்த சரி அப்படி ஒரு வகை கீழே சிந்தனாலும் சாமிக்கு வைக்கலான்னு இப்போ என்ன மாதிரி சிவகாமியார் நினச்சிருந்தாருன்னா துன்பமே இல்லை. மறுபடியும் எடுத்து போட்டு ஒரு தண்ணி தெளிச்சிட்டு கொண்டாந்து சாமிக்கு வச்சுட்டு போனாரா? இல்லை, விதி. கீழே தரையில் சிந்திய மலர் பெருமானுக்கு சூட்டக்கூடாதுங்க விதி. அதனால தான் வருந்தி நிற்கிறார். ஆனால் இது இறைவன் திருவருளால் நடந்தது என்ற காரணம். மீண்டும் அந்த கூடையில் மலரை நிரம்பச் செய்ததும் திருவருளே. அதனால் நிலத்தில் சிந்தப்பட்டதுக்கும் திருவருள் தான் காரணம். அந்த நிலம் இருக்குது பாருங்க, எப்படியோ இருந்தாலும் ஆனால் இது திருவருள் காரணமாக நிகழ்ந்ததால் சிந்திய மலர் சூட்டக்கூடாதுங்கிற விதி இங்கே பொருந்தாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சிவபெருமானே நிரப்பிட்டார். நீ பரவாயில்லப்பா, நீ எடுத்துகிட்டு போய் ஒன்றும் தப்பு இல்லை, நீ மலரை எடுத்து கூடையில் வச்சுட்டு என்னை சிவபெருமானுக்கு போய் சூட்டுன்னு வாக்கு சொல்லிச்சா? இல்லை. தொண்டினை மண்மேல் காட்ட மலரை சிந்த செய்தது திங்கள் கொழுந்தனி சடைப்பெருமானுடைய திருவருள் என்று கேட்டது. திருவருள் தானே அப்படின்னு நினைச்சு சிவகாமி ஆண்டார் ஒன்றும் பூவை எடுத்து கூடையில் வைக்கல. அருமறை பொருளாக உள்ள சிவபெருமான் திருவருளால் மலர் கூடையில தானா நிரம்பியது. அதனால எடுத்துக்கிட்டவனே மறுபடியும் கொடுத்துட்டான். அதனால இந்த இடத்துல அந்த விதி இங்கே பொருந்தாது. அது திருவருளால் சிந்தவும் நிறையவும் பெற்றது. இருமுறையும்
சிந்தனது ஒரு புனிதம், மறுபடியும் நிரம்பினது ஒரு புனிதம். சிவசிவா, என்ன ஒரு கருணை! நாம் இதை உணரணும். இந்த பெருமான்கிட்ட போய் நிற்கிறப்போ நமக்கு அன்போடு செய்ய பொழுது நம்ம நினைப்போம், சாமிக்கு மலர் கொடுப்போம், சூடுவோம், திடீர்னு கீழே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னு நினைக்கக்கூடாது. சிவா திருவருள், சாமி வந்துட்டியாப்பா, வா, ரைட்டு, நீ என்ன கேட்ட, சரி அப்படின்னு நம்ம சாங்ஷன் பண்ணிட்டார் நம்ம விண்ணப்பத்தைன்னு அர்த்தம். இதெல்லாம் திருவருள் வெளிப்பாடு நமக்கு. இப்போ இங்கே சிவகாமி ஆண்டார் அப்படியே உள்ளத்தில் நினைந்து மகிழ்கிறார். என்னுடைய பணி முட்டவில்லை, என்னுடைய தொண்டு தடைபடவில்லை, நான் என் பெருமானுக்கு மலரை சாத்தக்கூடிய அந்த திருத்தொண்டு. ஏன் அப்படின்னா, இந்த திருத்தொண்டு தடைபட்டுடுச்சுன்னா இனிமே சிவகாமி ஆண்டார் வாழ மாட்டார். இவங்க 2 பேரும் மட்டும் தன்னைத்தான் மாய்த்து கொள்ள நிற்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அடுத்தது அவரை காட்டில் சேர்க்கிறார். எரிபத்தரும் புகழ்ச்சோழரும் மட்டும் தன்னுடைய உயிரை கொடுக்க துணியவில்லை, சிவகாமியாரும் தயாராக இருக்கிறாரு. ஏன் இன்னமே வாழக்கூடாது, தொண்டே நடக்கலை இன்னைக்கு, இன்னமே என்ன? அப்போ தொண்டு நடந்தாதான் வாழ்வார். அதனால் அவரை வாழ்விப்பதற்காக சிவபெருமான் பூக்கூடையில் பூவை நினச்சிட்டார். நினச்சி பாருங்க, இந்த உலகத்தை படைச்சவன் அவன்தான், எல்லாத்தையும் அவன் தான் கொடுத்துருக்கிறான். ஐம்பூதம் அவன் இல்லாமல், நீர் இல்லாமல் அமையாது உலகு. இந்த நீர் இல்லாமல் எந்த செடி கொடியும் வளராது, எந்த மலரும் மலராது. மலரில் இருக்கக்கூடிய மனமும் அவன்தான். அப்பர் சாமி பாடுறார், பூவாகி பூவுக்கோர் நாற்றம் ஆகி அப்படிங்கிறார் அப்பர் சாமி. சிவபெருமானுக்கு நாம் எதுவும் செய்ய முடியாது. நாம் செய்யறதெல்லாம் அவன் கொடுத்தது தான். எது செஞ்சாலும் அவன் கொடுத்ததை வச்சு தான் நாம் அவனுக்கு செய்கிறோம். இதுதான் இந்த மலர் கூடையில் அவன் நிரப்பனா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் அவன் தரதான் அவனுக்கு நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத நாம் உணரணும். நாமெல்லாம் ஒன்றும் சிவபெருமானுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் கொடுத்த இந்த உடம்பை கொண்டு, அவன் படைச்ச இந்த உலகத்தில், அவன் கொடுத்த இந்த நிலத்தில், அவன் கொடுத்த நீரை கொண்டு, அவன் படைச்ச அந்த செடி, நினச்சி பாருங்க, அதிலிருந்து அவன் கொடுத்த மலரை கொண்டு அவனுக்கு நாம் அவன் கொடுத்ததை கொண்டு அவனை அடைவதற்காக கொடுத்துருக்குறான், வேற ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், நான் செஞ்சேன், நான் வந்தேன், நான் போனேன்னு நினைக்கிறோம். அவன் கொடுத்துருக்கு எவ்வளவு கருணை பாருங்க. அதை என்ன நினைக்கிறார் சாமி, நான் செஞ்சேன் சாமி. அப்படியா, ஆமாம் நீ தான் செஞ்ச அப்படின்னு அவரும் சரி போ பரவாயில்ல அப்படின்னு அவரும் ஏற்றுக்கிறார், அருள் செய்கிறார். அதான் இந்த இடத்துல சொல்கிறார், இந்த மலரை நிரப்பினார் சிவபெருமான். அந்த தொண்டு தடைபடாமல் நடைபெறுவதற்கு அருள் செய்தார் பெருமான். அருள மற்ற அத்திருவருள் கண்டு வாழ்ந்தார் சிவகாமியார். இப்போ இது நடக்கலைன்னு வைங்க, சும்மா வாக்கு மட்டும் கேட்டுச்சு அப்படி அதோட சாமி விட்டுருந்தாருன்னா, அவங்க 2 பேரும் திருவருள் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. வானவர் பூமாரி பொழிந்தார்கள், சரி அது அவங்க 2 பேரும் உணர்ந்தாச்சு, திருவருளை வணங்கினாங்க 2 பேரும். யானை எழுந்தாச்சு, பாகர் எழுந்தாச்சு, சிவ அபச்சாரம் நடக்கலை, அதனால் பிரச்சனை இல்லைன்னு ஆகி போச்சு. ஆனால் இங்கே என் தொண்டு நின்று போச்சே, நான் இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ணுறதுன்னு இவர் போயிடுவார். அதனால் அங்கே வாக்கு மட்டும் எழுந்தது, இங்கே திருவருள் கூடிற்று, செயல் நடக்குது திருவருளால். கூடையில் பூ நிரம்பியது. அதனால் சிவகாமியார் வாழ்ந்தார். எதை கண்டு வாழ்ந்தார்? மற்ற அத்திருவருள் கண்டு வாழ்ந்தார். எந்த திருவருளை கண்டார்? பாகரோடு யானை எழுந்ததும் திருவருள் செயல். சிவகாமியார் அவை கண்டு பொதுவகையால் வாழ்வடைந்தது மட்டுமல்ல, சிவசிவா பெருமான் திருவருளால் இறந்த யானையை உயிர் பெற்று எழுவதை பார்த்தனே, என்ன பெருவாழ்வு! நினச்சி பாருங்க, யாராவது பார்க்க முடியுமா?
ஏற்கனவே திருவாரூரில் பார்த்தோமா இல்லைங்களா? மனுநீதி சோழருடைய இந்த நகரச்சிறப்பு சொல்லும் பொழுது இதே போல் பார்த்தோம். இந்த மனுநீதி சோழர் தன்னுடைய மகனை தேர்காலில் இட்டார், வீதி விடங்க பெருமான் எழுந்தருளினார். கடைசியிலிருந்து ஒவ்வொருத்தரையாக உயிர் பெறச் செய்தார் அந்த அமைச்சர்கள். அதன் பிறகு கன்று, இளவரசர், அப்புறம் கன்று, இத்தனையும் செஞ்சார். அதுபோல் இங்கேயும் செஞ்சார். திருவருள் வெளிப்பாட்டை பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சிவகாமியார் பெருவாழ்வு, சேக்கிழார் பெருமான் பெருவாழ்வு வந்து எய்தப்பெற்ற இந்த திருவருள் வெளிப்பாட்டை நம்ம பார்க்கறதுக்கு என்ன புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு பொது வகையால் வாழ்ந்தார். ஆயினும் தனது தனிப்பட்ட அந்த சிவத்தொண்டு தடையில்லாமல் நடைபெறுவதற்கு பெருமான் திருவருள் புரிந்தார். இதுதான் எனக்கு வாழ்வு, இது மட்டும் நடக்கலைன்னா வாழ மாட்டார். அதனால வாழ்ந்து புத்துணர்வு பெற்று வாழ்ந்து 2 பேர் எரிபத்தர் புகழ்ச்சோரோர் இருவரும் எழுந்து போற்றினார்கள். சிவகாமியார் திருவருள் கண்டு வாழ்ந்து நின்றார். அப்படின்னா அன்னையிலிருந்து தன்னுடைய தொண்டை எப்பயும் போல பல நாட்களும் செய்து வாழ்ந்தார். மட்டவிழ் அலங்கள் வென்றி மன்னவர் பெருமான் முன்னர் உள்தரு கழிப்பினோடும் உறங்கி மீதெழுந்தது ஒத்து முட்டவெம் கடங்கள் பாய்ந்து முகிலென முழங்கி பொங்கும் பட்டவர்த்தனத்தை கொண்டு பாகரும் அணைய வந்தார். இப்படியே ஒவ்வொருத்தரா எழுந்தார்கள். இதை நான் முன்னையே சொன்ன மாதிரி சங்கார முறை, புனர் உற்பவ முறை அப்படின்னு நம்ம சொன்னோம். சங்காரம்னா ஒடுங்குதல், புனர் உற்பவம்னா மீண்டும் தோன்றுதல். இப்போ மலர் சிந்தியது முதல்ல நடந்தது மலர் சிந்தியது. இப்போ மலர் நிரம்பியது எப்போ நடக்குது? கடைசியாக. முதல்ல நடந்தது சிவகாமியார் மலர் கூடையில் இருந்த மலர் யானை பறித்து சிந்திய செயல் தான் முதல்ல நடந்தது. அதன் பிறகுதான் ஒவ்வொன்றா. அப்போ கடைசீட்டிலேருந்து பாருங்கள், கடைசீட்டிலேருந்து பார்த்தா அப்படியே ஒவ்வொன்றாக அங்கே போய் ஒடுக்கமாச்சு. அப்போ கடைசியாக முதல்ல நடந்த மலர் சிந்திய செயலுக்கு இறைவன் நிறைவாக அந்த மலரை கூடையில் நிறைவிக்கிறான். நகரச்சிறப்பில் பார்த்தது அதே வரிசை தான். அப்போ இந்த 2 பெருமக்களும் இருவரும் சிவகாமியாரும் வாழ்ந்து நின்றார். இருவர்னா எரிபத்தரும் புகழ்ச்சோழரும் சிவகாமியாரும் திருவருள் கண்டு வாழ்ந்து நின்றார் அப்படின்னு 3 பேரையும் சேர்த்து இங்கே பொருள் கொள்ளணும். எரிபத்தரும் அவர் தொண்டை செஞ்சிட்டு இருந்தார், புகழ்ச்சோழரும் அவருடைய தொண்டை செஞ்சிட்டு இருந்தார், சிவகாமியாரும் அவருடைய தொண்டை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து நின்றார். அதான் மட்டவில் அலங்கள் வென்றி மன்னவர் பெருமான். இவ்வாறு திருவருள் விளக்கம் பெற்ற புகழ்ச்சோழ மன்னர் மட்டவில் அலங்கள்னா மாலை, மலர் மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய புதியதொரு வெற்றி பொருந்துவதாக அப்படின்னு நினைச்சார். இன்னைக்கு வரலும் இந்த மாதிரி ஒரு உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை. இன்னைக்கு திருவருள் நமக்காக வெளிப்பட்டது என்று மன்னர் பெருமான் முன்னர் உள்தரு கழிப்போனோடு, இதுக்கு முன்னே இவ்வளவு ஒரு கழிப்பே இல்லை. எப்படி வந்தார்? கோபமாக வந்தார். அப்புறம் அடியவரை கண்டவுடனே சிவசிவா ஏதோ பிழை நடந்திருக்குதுன்னு நினைச்சவர் அதை உறுதி செய்த உடனே பிராயசித்தமாக தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணிந்தார். திருவருள் வெளிப்பட்ட உடனே பெரும் உவகை களிப்பு. அதனால் அப்படியே இந்த பெரும் களிப்பினோடு உறங்கி மீது எழுந்தது ஒத்த முட்டவெம் கடங்கள். இதை பார்த்தா என்னமோ இப்போ திடீர்னு படுத்து தூங்கி எந்திரிச்ச யானை மாதிரி திடீர்னு இப்போ என்னமோ இறந்து போய் எந்திரிக்குது. அது உறங்கி விழிப்பது போல
கொஞ்ச நேரத்தில் வெட்டுப்பட்டு உயிர் விட்டு கிடந்த அந்த யானை உயிர் பெற்று எழுகிறது. இப்போ இறந்துபட்ட யானையும் பாகரும் மீண்டும் உயிர் பெற்று தூங்கி எழுவதை போல எழுந்துச்சுட்டாங்க. திருக்குறள் சொல்லுவார் நம்ம திருவள்ளுவர், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்படின்னு. அதுபோல இவங்க உள்தரு கழிப்பினோடு உறங்கி எழுந்ததொத்து யானையை அப்படின்னு அந்த கழிப்பை இங்கே கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா, முன்னர் உள்தரு கழிப்பினோடு உறங்கி மீது எழுந்ததொத்து. எப்போ முன்னர் யானை கூட்டிகிட்டு வந்தாங்கல்ல நீராடுவதற்கு, எப்படி வந்துச்சு? அப்படியே அந்த கழிப்போடு வந்தது, நீரில் அப்படியே அந்த நீரில் விளையாடியது, நீராடியது, இன்னும் கழிப்பு அதிகமானதுனால மதம் வந்தது. அதே கழிப்போடு இப்போ எழுந்ததான். இது எப்படி இருக்குதுன்னா, தூங்கி எழுவதை போல். இப்போ நாம் தூங்குகிறோம், தூங்கும்பொழுது அப்படியே தூங்கிட்டு இருக்கிறோம், ஒன்றும் தெரியாது. தூங்கி எழுந்துச்சுன்னா என்ன நினைப்போம்? தூங்குறவர்கள் ஒன்றும் தெரியாது. விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, புதன்கிழமை, காலையில் நாளைக்கு அப்படின்லாம் எதாவது தெரியுமா? தூங்கிவிட்டோம்னா ஒன்றுமே. தூங்கி எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவான்? அடடா நேராச்சே, குளிக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும் உடனே. அப்போ நேற்று இரவு நாம் எப்படி உறங்குவதற்கு முன்னே எப்படி இருந்தோமோ, அடுத்த நாள் எந்திரிச்சோடனே அதனுடைய தொடர்ச்சி வந்துடும், வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி இந்த யானை எந்த கழிப்போடு வந்துச்சோ அதே உற்சாகம் கழிப்போடு எழுந்துச்சான். இதை பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, தூங்கி எழுவதை போல எழுந்திருக்குது. இறந்தது போல இருக்குது இல்லை, உறங்கி எழுவது போல எழுந்தது ஒத்து, அது போல இருக்குது அப்படின்ட்டார் சேக்கிழார். வெம்கடங்கள் முட்ட வெம்கடங்கள் பாய்ந்து, யானையினுடைய உடலில் மகிழ்ச்சி முதலிய நிலையில் வெப்பக்கூறுகள் அதிகமாகும் பொழுது மத நீரானது பாயும். இந்த வெம்மைங்கிறது இந்த இடத்துல விருப்பம். இந்த யானைக்கு 3 மதம். அதனால் இந்த குன்று வரை அப்படின்னு அருமையாக உருவம் சொன்னார். அவருடைய முழக்கம் இடி போல இருக்குமா, அதனால் முகில் போலனார். முட்ட வெம் கடங்கள், கடம்னா மதநீர், பாய்ந்து முகில் என முழங்கி, வானத்தில் இடியிடி மேகலாம் சூழ்ந்து அதுபோல முழங்கி பொங்கும் பட்டவர்த்தனத்தை கொண்டு பாகரும் அணைய வந்தார். அப்படியே பாகரும் உறங்கி எழுந்தவர்களைப் போல எழுந்து இந்த பட்டத்து யானையை உன்ன போலவே அதை செலுத்தி கொண்டு வந்தார்கள். ஆனசீர் தொண்டர் கும்பிட்டு அடியனேன் கழிப்ப இந்த மானவெம் களிற்றின் ஏறி மகிழ்ந்தெழுந்தருளும் என்ன மேன்மை அப்பணி மேல் கொண்டு வணங்கி வெண்குடையின் நீழல் யானை மேல் சென்றார், இவுளி மேல் கொண்டு வந்தார். யானை எந்திரிச்சு, பாகர் எந்திரிச்சாங்க, யானை எழுந்தது. இந்த பாகர் யானை எப்படி இந்த அவங்க எப்பயும் போல ஒன்றும் தெரியல, எப்பயும் போல வந்தாங்க. ஏதாவது நடந்தது தெரியுமா? இல்லையே, நாங்கள் இப்போ குளத்துலேருந்து வந்தோம், ஆற்றிலேருந்து வந்தோம், இடையில் என்னமோ நடந்துச்சு, தெரியவே இல்லைங்க அப்படிங்கிறவன் ஏன் தெரியலையா? இல்லைங்க நான் தூங்கிட்டேங்க. தூங்கிட்டீங்களா? ஒன்றுமே தெரியலையே, எவ்வளோ சத்தம் கேட்டுச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியலைங்க, நான் தூங்கிட்டேன். அடடா என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய புலன் பொறி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுதான் சைவ சித்தாந்தத்தில் கேவல நிலைன்னு சொல்லுவார். எல்லாமே இருக்குது, கண் இருக்குது பார்க்க முடியல, காது இருக்குது கேட்கல, சத்தம் இருக்குது, காது இருக்குது, ஆனால் நாம் உணர முடியுதா? காட்சி இருக்குது, கண்ணும் இருக்குது, பார்த்து அனுபவிக்க முடியுமா? முடியல. இப்போ இருந்தும் அதை புரோஜன நிலை, கேவல நிலை. இப்போ அப்படி இருந்தவங்க இப்போ எழுந்து வந்தார்கள், அணைய வந்தார். எங்கே அணைய வந்தார்? அப்படியே மன்னர்கிட்ட பாகர் யானையை கூட்டிகிட்டு வந்தாங்க, வந்து சேர்ந்தாங்க. வந்து சேர்ந்த உடனே ஆன சீர்தொண்டர் கும்பிட்டு, எரிபத்த நாயனார் மறுபடியும் புகழ்ச்சோரை வணங்குறார். புகழ்ச்சோழ மன்னரை எரிபத்த நாயனார் சீர்தொண்டர்னார். ஆன சீர்தொண்டர் கும்பிட்டார். கும்பிட்டு என்ன சொல்கிறார் பாருங்க,
அடியனேன் கழிப்ப. யானை கழித்திருந்தது, பெருமான் திருவருள் கூட்டதனால வெட்டுப்பட்டு விழுந்தது. பெருமான் திருவருளாலே மறுபடியும் கழிப்போடு எழுந்தது. அது கழிப்பாக இருக்குது, நான் மகிழ வேண்டாமா? அதனால் அடியனேன் கழிப்ப, என்னுடைய உள்ளத்தில் மகிழ்ச்சி வரணும்னா இந்த மானவெம் களிற்றின் ஏறி மகிழ்ந்து எழுந்தருளும். சாமி, என்னுடைய உள்ள மகிழணும்னா நீங்கள் இந்த யானை, இந்த மான வெம் களிற்றில் ஏறி அடியனேன் கழிப்ப, நான் மகிழணும்னு நினைக்கிறார் எரிபத்தர். ஏன்னா திருவருளுக்கு இலக்காகி நின்ற பேரன்பரை யானை மீதி பவனி வர கண்டுகளிக்கணும்னு எரிபத்தர் ஆசைப்படுறார். அதனால சொல்றார். ஏன்னா இந்த யானை எதுக்காக வந்தது? அடுத்த நாள் நவமி. அந்த நவமி திருநாளில் அரசரை அரண்மனையிலிருந்து யானை மேலே ஏற்றி இந்த விழாவுக்கு அழைத்து வருவார்கள். அதுக்காக தான் அந்த யானை. அதனால் நான் இன்னைக்கே அதை கண்டு கழிக்க வேண்டும். திருவருள் வெளிப்பட்ட இன்னைக்கே அந்த காட்சியை நான் கண்டு கழிக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சி, அந்த யானை அந்த இடை நிகழ்ச்சியால் தடையுண்டு நின்றது. அதனால் அரசரும் அன்பருமாகிய தம் முதல்வனை தம்மேற்கொண்டு மங்கள விழா காண வேண்டும் என்று எரிபத்த நாயனார் திருவுள்ளம். ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் முத்துச்சிவிகை பல்லக்கு கொடுக்கிறார். ஞானசம்பந்தரில் ஏற மாட்டார். அடியார்கள் கூட போகிறப்ப அடியார்கள் கூட தான் போகணும். இவர் போய் பல்லக்கு கொடுத்து ஏறுனா ஏற மாட்டார்னு சிவபெருமானுக்கும் தெரியும். அதனால் என்ன பண்ணுறாரு, முதல்ல அந்த அருள் நிலையை உணர்த்துகிறார். திருநெல்வாயில் அறத்துறை அடியார்கள்கிட்ட கனவுல சொல்கிறார், இந்த மாதிரி ஞானப்பிள்ளையார் வருகிறார், நீங்கள் கொண்டு போய் பல்லக்கு கொடுங்க. இவங்க கொண்டு போய் கொடுத்தாங்கன்னு வைங்க, வாங்கிக்கு வரா, வாங்க மாட்டேன். அதனால் ஞானசம்பந்தருக்கும் சொல்கிறார், இந்த மாதிரி அடியவர்களால் இந்த பல்லக்கு அருளப்படும், அதில் ஏறணும். அப்போ தான் ஞானசம்பந்தர் ஏறார். அதனால் இறைவன் திருவுள்ளம் இருந்தாதான் அதை அருளாளர்கள் திருவருள் என்று ஏற்பார்களே தவிர தனக்கு கொடுத்ததாக ஏற்க மாட்டார்கள். ஆதியார் அருள் ஆதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார்னு சேக்கிலார் சொன்னார். அப்போ இது எரிபத்த நாயனாருடைய திருவுள்ளம். இந்த மான வெங்களிரு அப்படின்னா இறைவனது பேரருள் வெளிப்பட காரணமாக இருந்த இந்த களிர், இந்த யானையினால தான் பெருமான் திருவருள் இன்னைக்கு வெளிப்பட்டது. ஒருவேளை இந்த யானை வெட்டுப்படாமல் இருந்திருந்தா இந்த இத்தனை வேலையே கிடையாது, பெருமான் திருவருளும் வெளிப்பட்டிருக்கார். அதனால இந்த மான வெங்களிரு எரிபத்தர் சொல்றாரு, இந்த யானையினாலதான பெருமான் திருவருள் நமக்கு வெளிப்பட்டு இருக்குது. நாம் அதை தான் நினைக்கணும், வேற எதையும் நினைக்கக்கூடாது. ஏதோ நடந்திருக்குது அப்படின்னா திருவருள் எதுக்கோ நடத்துகிறார். அப்படி நினச்சேங்க, இப்படி பண்ண நினச்சேங்க, அதெல்லாம் நடக்கலை, இப்படி பண்ணுவாங்க, இப்படி சொன்னாங்க. திருவருள் அப்படின்னு பெருமான் உணர்த்துவார். நாம் திருவருள்னு நினைக்கணும். அதன் வாயிலாக ஏதோ ஒரு திருவருள் நமக்கு வெளிப்படும். அதுக்காக சிவபெருமானை செய்கிறார் அப்படின்னு நினைக்கணும். அப்படி பெருமான் மீது அன்பு செலுத்தி வாழ்ந்தவர்கள் தான் நாயன்மார்கள். அதுபோல இந்த வெங்களிறு, அதாவது வெம்மையான இந்த கொடும் களிறுன்னு இத்தனை நேரமாக பார்த்தார். இப்போ எரிபத்தரே சொல்கிறாரு, அவர் தானே எதிர்த்து அதை வெட்டி வீழ்த்தினார். அவரே இப்போ சொல்கிறாரு, இந்த மான வெங்களிறு, இந்த யானை தான் இறைவன் திருவருளை நாம் பெற கருவியாக இருந்தது. எவ்வளவு பெரிய நுட்பம் பாருங்க.
அந்த யானை அந்த தொண்டை தடை பண்ணுச்சு. சிவகாமி ஆண்டாருடைய தொண்டை தடை பண்ணுச்சு. இந்த யானை சிவ அபராதம் செய்தது. அதனால தான் பொங்கி எழுந்து வந்த எரிபத்தர் வீழ்த்தினார். இப்போ அவரே சொல்கிறார், சிவசிவா, இந்த யானை தான் நமக்கு திருவருள் வெளிப்பட கருவியாக இருந்தது. ஏன்னா இங்கே வந்துருச்சு, அதனால் இந்த மான வெங்களினார். ஏன்னா யானை அங்கேருந்து இங்கே வந்துருச்சு, இல்லை அணைய வந்தது. அதனால் வந்த யானையை பார்த்து இந்த யானை மான வெங்களிரு. அதனால் மானம்னா உயர்வு. இந்த இடத்துல உயர்வாக சொல்கிறார். உருவினாலும் உயர்வு, திருவினாலும் உயர்வு. அதனால் வலிமை மானம் ரெண்டு பொருள். இந்த யானை மீது மேன்மை, மேல் மேன்மை அப்பணி மேல் கொண்டு வணங்கி. எரிபத்தர் என்ன சொன்னார்? இந்த யானை மீது நீங்கள் மகிழ்ந்து எழுந்தருளும், நீங்கள் இந்த யானை மீது எழுந்தருள வேண்டும்னு விண்ணப்பிக்கிறார். என்ன மேன்மை அப்பணி மேற்கொண்டு வணங்கி வெண்குடையின் நீழல் யானை மேல் கொண்டு சென்றார், இவுளி மேல் கொண்டு வந்தார். இப்போ இந்த எரிபத்த நாயனாருடைய விண்ணப்பத்தை ஏற்ற பெரியோராயின சீரன்பரின் முன்னே வாகனத்தில் ஊர்ந்து செல்லுதல் முறை ஆகாது. எரிபத்த நாயனார் இருக்கும் பொழுது இவர் யானை மேலே ஏறுவது முறையில்லை அப்படின்னு புகழ்ச்சோழர் நினைக்கிறார். இப்போ நீங்கள் ஞானசம்பந்தர் வரலாறு, அப்பர் சுவாமியினுடைய வரலாறு பார்க்கும் பொழுது 2 பேரும் சமகாலத்தில் வாழ்ந்து 3 முறை சந்தித்து கொண்டார்கள். அப்படி இருவரும் சேர்ந்து தல யாத்திரை போவாங்க, தனியாகவும் போவாங்க. திருவருள் கூட்டனா சேர்ந்தும் போகலாம், இல்லைன்னா அவங்களும் போகலாம். அது திருவருள் தான். அந்த மாதிரி அவரவர் தனித்தனியாக தல யாத்திரை போனாங்க. பிறகு திருவருள் 2 பேரையும் கூட்டியதுனால 2 பேரும் சேர்ந்தும் போனாங்க. எல்லாமே திருவருள் தான். அப்போ ஞானசம்பந்தர் இறைவன் கொடுத்த பல்லக்கில் ஏறி போகணும், அப்பர் சாமி நடந்து தான் வருவார். ஞானசம்பந்தர் என்ன பண்ணுவார்னா, அப்படியே அப்பர் சாமி இருக்கிறப்ப பல்லக்கில் ஏற மாட்டாராம். அப்படியே அவர் பார்வை அப்படியே தூரம் படும் வரை அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஏறி போவாராம். சேக்கிலாரே பதிவு பண்ணுறார். அப்பர் சுவாமி இருக்கிறப்ப அவர் கண்ணெதிரில் பல்லக்கில் ஏறி ஞானசம்பந்தர் போக மாட்டார். அதே போல் அப்பர் முன்னால் காத்திருப்பார் வராருன்னு. அங்கேருந்து அப்பர் சாமிக்கு முன்னே இறங்கிடுவார். அதனால தான் பூந்துருத்தி வரும் பொழுது எங்குற்றார் எங்குற்றார்னு கேட்டே வந்தார். அவர் இதுதான் சான்ஸ், இதுக்கு மேலே வாய்ப்பு கிடைக்காதுன்னு அவர் பல்லக்கு சுமக்கணும்னு நெடுநாள் நினைச்சவர் பல்லக்கீழே இருக்கிறார். உம்மடியேன் உம் அடி தாங்கி வரும் பெரும்பேறு பெற்று இங்குற்றேன் அப்படின்னார். அதான் சம்பந்தர் மேடு. அதுபோல சீரன்பர் முன்பு வாகனத்தில் ஏறுவது முறை இல்லை. ஆனாலும் அன்பினால் அன்பர் இட்ட கட்டளை அப்படிங்கிற காரணத்தினால எரிபத்த நாயனாருடைய கட்டளையை ஏற்று இறைவனது திருவருட் பிரசாதம். இது எது? யானை. இந்த யானையை முன்ன பார்த்த மாதிரி எரிபத்தரும் பார்க்கல, புகழ்ச்சோழரும் பார்க்கல. முன்ன 2 பேரும் பார்த்தது வேற விதம். எப்படி? தொண்டுக்கு இடையூறு செய்ததனால பகைன்னு நினைச்சு வெட்டி வீழ்த்தினார். அவரு என் பட்டத்து யானையை வெட்டிட்டாரா, கிளம்பு, யார் யாது. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ 2 பேரும் இது என்ன நினைக்கிறாங்க? இந்த யானை இறைவனுடைய திருவருள் பிரசாதம். என்ன நினைக்கிறாங்க? இறைவனுடைய திருவருள் பிரசாதம். அதனால யானையின் மீது அரசர் எழுந்தருளணும்னு இவர் பணித்தார் எரிபத்தர். அந்த பணியை மேல் கொண்டு வணங்கி, சாமி நீங்கள் சொன்ன பணியை
நீங்கள் பணித்திருக்கிறீர்கள் புகழ்ச்சொல்லர். இவர் மன்னர், சொன்னது எரிபத்தர். புகழ்ச்சொல்லர் என்ன சொல்கிறாரு? பெருமானே, நீங்கள் பணித்த பணியை என் தலைமேல் கொண்டு, நீங்கள் சொன்ன பணியை நான் தலைமேல் கொண்டு வணங்கி, உங்கள் திருவடியை வணங்கி வெண்குடையின் நீழல் யானை மேல் கொண்டு சென்றார். இப்போ இறைவன் திருவருளால் கிடைத்த யானை இது. உன்னை மதம் பிடிச்சது வேற யானை, அது போயிடுச்சு. இப்போ இருக்கிறது என்னது? இறைவன் திருவருள். அந்த திருவருள் பிரசாதத்தை முத்திச்சிவிகையின் மீது ஆளுடைய பிள்ளையார் ஏறியது போல, வெள்ளை யானையின் மீது ஆளுடைய நம்பியாரூர் திருவருளை வணங்கி ஏறியது போல, புகழ்ச்சோழரும் இறைவன் திருவருள் அடியவருடைய ஆணை என்று வணங்கி பணிந்து அந்த ஆணையை நிறைவேற்றுவதற்காக யானை மீது ஏறினார். யானையின் மேல் கொண்டு சென்றார், இவுளி மேல் கொண்டு வந்தார். வரும் இவுளினா குதிரை. குதிரையில் வந்தவர் யானையில் மேல் செல்கிறார். அந்நிலை எழுந்த சேனை ஆர்களி எழும் ஏழும் ஒன்றாய் மன்னிய ஒளியின் ஆர்ப்ப மண்ணெலாம் மகிழ்ந்து வாழ்த்த பொன்னெடும் பொதுவில் ஆட நீடிய புனிதர் பொற்றால் சென்னியின் கொண்டு சென்னி திருவளர் கோயில் புக்கான். யானை மீது மன்னர் ஏறிய உடனே என்னடா நடக்குதுன்னு வியந்து போய் அந்த சேனை படைகள் எல்லாம் அப்படியே நின்றுச்சு, திகச்சு. பலரும் கேட்ப வாக்கு எழுந்தது. எல்லாரும் கேட்டாங்கல்ல, எல்லாருக்கும் இப்படி ஒரே மகிழ்ச்சி. சிவசிவா, நினைச்சு பாருங்க, ஒரு அடியவர் கூட திரண்டு வந்ததனால அத்தனை பேர்த்துக்கும் திருவருள் வாக்கு கேட்டிருக்கு. அப்படியே அந்த சேனை படைகள்லாம் என்ன ஆயிடுச்சு? அரசர் பெருமான் பட்டத்து யானையின் மீது ஏறி வலம் வருவதை பார்த்த உடனே தனித்தனியாக ஆர்த்து வந்த படைகள். முதையே சொன்னார் 4 பாட்டில் எப்படிலாம் வந்துச்சு படை, என்னென்ன கருவி வச்சுருந்தாங்க, என்னென்ன இசை முழக்கினாங்க, இப்படிலாம் முட்டி மோதி வந்தாங்க அப்படின்னு. அப்படியே அந்த படைகள் எல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு? முழுதும் ஒன்றாய் சேர்ந்து ஆர்த்தது. இப்போ எல்லாம் ஒன்றும் தனித்தனியாக கேட்கல, சும்மா எல்லாம் மகிழ்ச்சி பொங்க ஒன்று சேர ஆர்த்தது. எப்படி இருந்ததுன்னா 7 கடலும் சேர்ந்து ஆர்களி ஏழும் ஒன்றாய் மன்னிய ஒளியின் ஆர்ப்ப. 7 கடல் ஓசை எப்படி இருக்குமோ அதுபோல எழுந்தது ஓசை. மண்ணெல்லாம் மகிழ்ந்து வாழ்த்த, மண்ணில் அந்த மக்கள் எல்லாம் வாழ்த்துகிறார்கள் புகழ்ச்சோழர். பொன்னெடும் பொதுவில் ஆடல் நீடிய புனிதர் பொற்றால் சென்னியில் கொண்டு, மன்னர் எல்லாரும் வாழ்த்துறாங்க. சேனை வீரர்கள்லாம் மகிழ்ச்சியால் ஆரவாரம் செய்கிறார்கள். புகழ்ச்சோழர் என்ன பண்றார் அப்படின்னா, தில்லையில் திருநடம் பொன்னெடும் பொதுவில், தில்லை பொது அது பொன்வேய்ந்தது, பொன்னெடும் பொது, நெடும் பொற்பொது, பொன்னினால் ஆனது பொன்னம்பலம். ஞானத்தால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அம்பலத்தில் நித்தம் ஆடக்கூடிய நீடிய ஆடல். 1 நாள் 2 நாள் கிடையாது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரமா அப்படிலாம் கிடையாது. நித்தம், அதான் நீடிய ஆடல், எப்பொழுதும் நிறுத்தாத ஆடல். அப்படி ஆடக்கூடிய புனிதனாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அம்பலவானருடைய பொன் திருவடி, பொன் தாள். அவன் ஆடுறது பொன்னம்பலம். அவனும் யாரு? பொன்னார் மேனியன். அவனுடைய திருவடியும் பொத்திருவடி. அதான் இந்த இடத்துல பொன் நெடும் பொது, அதாவது இது சொல்லும் பொழுது ஞானத்தை குறிக்கும். பொன்னா நம்ம இந்த இடத்துல தங்கம் நினைக்கக்கூடாது. இடத்துல நீடிய அப்படின்னா நெடுமை, ஞானத்தால் எங்கும் நிறைந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடிய கூத்தப்பெருமான் ஆனந்த கூத்தாக ஆடக்கூடிய அம்பலவானருடைய திருவடியை
புகழ்ச்சோழர் தன் சென்னி மேல், சென்னினா சொல்லக்கூடிய சென்னி தலை, இறைவனுடைய சீபாதங்களை தலைமேல் சூடினார். மாணிக்க வாசகர் சென்னிப்பத்துன்னு 10 பாட்டே பாடுறார் திருவாசகத்தில். தேவதேவன்மை சேவகன் தென்பெருந்துறை நாயகன் அவனுடைய திருவடி என் சென்னி மன்னி திகழும், அவன் திருவடி என் தலையில் எப்பொழுதும் நிலை பெற்றிருக்கும் அப்படின்னு போட்டு. அதுபோல புகழ்ச்சோழரும் இறைவன் தாளினை தாங்கி, ரெண்டாவது சொல்லக்கூடிய சென்னி அவன் முதையே சொன்ன மாதிரி அவன் சோழருக்குரிய பெயர் சென்னிங்கிறது. அப்போ அந்த இறைவன் திருவடியை தலையின் மீது தாங்கிய சோழனார் புகழ்ச்சோழர் திருவளர் கோயில் புக்கான். திருவளர் கோயில்னா அரண்மனை, அரண்மனைக்கு போய் சேர்ந்தார். தம்பிரான் பணி மேற்கொண்டு, புகழ்ச்சோழர் கிளம்பி போயாச்சு, அடுத்து 2 பேர் இருக்கிறாங்க. தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமி யாரும் சார, எம்பிரான் அன்பரான எரிபத்தர் தாமும் எண்ணே அம்பல நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறியார் என்று செம்பியன் பெருமை உண்ணி திருப்பணி நோக்கி சென்றார். புகழ்ச்சோழர் அரண்மனை திருவளர் கோயில் புக்கான், சிவகாமி ஆண்டார் தம் பணி மேற்கொண்டு சார்ந்தார், எரிபத்தர் திருப்பணி நோக்கி சென்றார். 3மே அருமையா சொன்னார் சேக்கிழார். புகழ்ச்சோழர் தன்னுடைய அரசு ஆட்சி செய்வதற்காக அரண்மனைக்கு போய் புகுந்தார். சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணாரு? தம்பிரான் பணி மேற்கொண்டு, ரைட், அடுத்தது மேற்கொண்டு என்ன பண்ணணும்? பூ வந்தாச்சு, நம்ம வேலை ஆச்சு, கிளம்பலாம், நேரம் வேற ஆகிப்போச்சு இல்லையா? போய் சாமிக்கு மலர் தொடுத்து சாத்தணும். அதனால் அந்த பணியை மேற்கொள்வதற்காக எப்படி புகழ்ச்சோழர் சென்னி மேற்கொண்டார், அது மேலே சிவகாமி ஆண்டார் என்ன பண்ணார்? தமது பெருமானாகிய ஆநிலை அடிகளார்க்கு திண்ணி அன்பு கூர்ந்த விதிப்படி அலங்கல் சாத்தும் திருத்தொண்டு அரசர் தமது திருவளர் கோயில் புக்காராக சிவகாமி ஆண்டார் தமது பிரான் பணியிலே திருக்கோயில் நோக்கி சென்றார். முன்ன எதுக்கு போயிட்டு இருந்தாரோ வேக வேகமாக அதை நோக்கி சென்றார். இவர் இப்படி போயிட்டார், இவர் இப்படி போயிட்டார். இவர் அவர் கோயிலுக்கு போனார். யார்? புகழ்ச்சோழர். அவர் கோயில் அரண்மனை. சிவகாமி ஆண்டார் தன் தலைவனுடைய கோயிலுக்கு போனார். அடுத்தது இன்னும் ஒருத்தர் இருக்கிறார். யாருங்க? எரிபத்தர். அவர் என்னங்க பண்ணார்? எம்பிரான் அன்பரான எரிபத்தர். நீங்க புகழ்ச்சோழர் சொல்றப்போ இறைவன் திருவடியை தலைமையில் கொண்டு அரண்மனைக்கு போனார். சிவகாமி ஆண்டார் தம்பிரான் பணியை மேற்கொண்டு போனார். எம்பிரான் அன்பரான எரிபத்தர், எம்பிரான இறைவன் சிவபெருமானுடைய அன்பரான எரிபத்தர் தாமும் என்னே அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கறியார் அப்படின்னு உள்ளத்துல நினைக்கிறாராம். என்னே அப்படின்னு ஆச்சரிய குறிப்பு. என்ன ஆச்சரியம்! கண்ணை மூடி கண்ணை திறக்கிற மாதிரி என்னென்னமோ நடந்துருச்சே. அப்படியே அதை நினைச்சு பார்க்கிறார். என்னே பெருமானுடைய திருவர் இந்த யானையை கொண்டு மலர சிந்த வச்சு அந்த தொண்டரை சிவதா சிவதான்னு அறைகூவச் செய்து அதை நமக்கு உணர்த்தி நாம போய் அந்த பெருமானுக்கு செய்யக்கூடிய தொண்டு அடியவருக்கு தடைபட்டதுன்னு அந்த அடியவர் துன்பத்தை போக்க தொண்டு செய்ய வாய்ப்பையும் கொடுத்து இத்தனையும் நினைக்கிற எரிபத்தர். ஒரு யானையை கருவியாக கொண்டு இறைவன் இத்தனை அருளை செஞ்சிருக்கிறானே. இந்த ஒரு யானையை கொண்டு புகழ்ச்சோழருக்கு, எரிபத்தருக்கு, சிவகாமி ஆண்டாருக்கு, யானைக்கு, பாகர்களுக்கு, பார்த்த படை வீரர்களுக்குன்னு எத்தனை பேருக்கு கருவி செஞ்சிருக்கிறான் பாருங்க. இறைவன் செய்வதுங்க. இறைவன் கருவியாக நம்மை கொண்டு செய்கிறான், அவ்வளோதான்.
நம்மளாலாம் ஒன்றுமே, அவ்வளோதான். அவன் கருவியாக பயன்படுத்துகிறான். எதுக்கு தெரியாது. எத்தனை பேருக்கு திருவள்ளுவர் செய்கிறானோ நமக்கு தெரியாது. இங்கே ஒரு கருவி குறைச்சிக்கிற பாருங்க, இதுக்கும் இது எப்படி கருவியோ அது மேலே இதுவும் கருவி தான். இதை இயக்குபவன் யாருன்னா உள்ளே இருக்கிற சிவபெருமான், அவ்வளோதான். இது எப்படி மின்சாரத்தில் இயங்குதோ அது மாதிரி பெருமான் திருவருள் இயக்குது, அவ்வளோதான். அதனால் பெருமான் திருவருள் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறானோ அது இந்த திருவருளை இறைவன் கொடுக்குறான், அவ்வளோதான். நம்ம வாழ்க்கையில் நாம் வாழும் நாளில் இதை தான் நினைக்கணும். பெருமான் கருவியாக கொண்டான். யானை அப்படி தான் நினைக்கிறார் ரீபத்தர். ஐயோ, இறைவன் திருவருள் பிரசாதம், அப்படி தான் நாம் நினைச்சு வாழணும். அதனால் எரிபத்தர் அப்படியே உள்ளத்தில் நினைக்கிறார், என்னே அம்பலம் நிறைந்தார் அருள் தொண்டர் அறிவதற்கு அறியார். யாராலையும் அறிவதற்கு அறியவர். அதாவது இறைவனுடைய பொது இயல்பு. அதாவது யானை சிந்திய பொழுது எரிபத்தரோ புகழ்ச்சோழரோ சிவகாமி ஆண்டாரோ இது திருவருள்னு நினைக்கல. நினைச்சாங்களா? சாமி உன்னை யார் அறிவார்? ஒன்றும் நீ எல்லை அன்றி ஒன்றில்லை, யார் உன்னை அறியகிற்பார்? மணிவாசர் கேட்கிறார், சாமி உன்னுடைய திருவருளை யார் அறிய முடியும்? முடியாது. என்னே அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கு அறியார் என்று செம்பியர் பெருமை உண்ணி புகழ்ச்சோழருடைய பெருமையை நினைந்து எரிபத்தர் திருப்பணி நோக்கி சென்றார். அவங்க 2 பேரும் தொண்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. தன்னுடைய அரசாட்சி செஞ்சிட்டே இருந்தார், அதை தொடர போயிட்டார். சிவகாமி ஆண்டார் நாள்தோறும் தொண்டு செஞ்சிட்டே இருந்தார், அதை தொடர போயிட்டார். எரிபத்தருக்கு அப்படி கிடையாது. மறுபடியும் ஏதாவது அடியாருக்கு துன்பம் வந்தால் தான் இவர் தொண்டு செய்ய முடியும். அதனால் திருப்பணி நோக்கி சென்றார். அடுத்தது எங்கே நமக்கு திருத்தொண்டு பெருமான் கொடுப்பாரோ அப்படின்னு அந்த திருத்தொண்டை நோக்கி எதிர்பார்த்து சென்றார். மற்றவர் இணையது ஆன வன்பெரும் தொண்டு மண்மேல் உற்றிடத்து அடியார் முன் சென்று உதவியே நாளும் நாளும் நல் தவக் கொள்கை தாங்கி நலமிகு கைலை வெற்பில் கொற்றவர் கணத்தின் முன்னாம் கோ முதல் தலைமை பெற்றார். அப்படியே மற்ற அவர் சிந்திக்கப்பட்ட அரசர் முதல்ல எரிபத்தர் என்ன நினைச்சார்? புகழ்ச்சோரர் நினைச்சார். ஐயோ, இவ்வளவு அன்புடைய ஒரு அரசரா? என்னே பெருமானுடைய கருணை. அரசர்னா எப்படியோ இருப்பார்னு நினைச்சார். ஆனால் இவர் அடியவரை பார்த்தவனே இவர் பிழை செய்யாமல் அடியவர் தண்டித்திருக்க மாட்டார்னு நினைச்சாரு. அது மட்டுமில்லாமல் வந்த என்ன பிழைங்கிறத கேட்ட உடனே என்னையும் கொல்லணும்னு நின்னாரே. இந்த அரசரை பார்க்க நாம் என்ன தவம் செஞ்சிருக்கோம்? இந்த அரசரை கண்டு தொழுவதற்கு பெருமான் எனக்கு எவ்வளவு கருணை செய்தான் அப்படின்னு நினைச்சவர். மற்ற அவர் இணையது ஆன அரசரை சிந்தித்து அதன் பிறகு வன்பெரும் தொண்டு மண்மேல் உற்றிடத்து அடியார் முன் சென்று உதவியே. இப்ப சிவகாமி ஆண்டாருக்கு உதவியது போல வன் தொண்டை செய்ய அப்படியே செய்து கொள்கிறார். நாளும் செய்கிறார். இந்த இடத்துல சேக்கிழார் சொல்லும் போது வன் பெரும் தொண்டு அப்படின்னார். பெரும் தொண்டு, அதுக்கு முன்ன தொண்டு, பெரும் தொண்டு, வன் பெரும் தொண்டு அப்படின்னு. தொண்டுங்கிறது இறைவனுக்கு செய்யக்கூடிய இடைவிடாது செய்வதற்கு தொண்டுன்னு பேர். உயிரே போனாலும் போகும், தொண்டு மட்டும் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிது பெரும் தொண்டு. ஆனா இங்க வன் பெரும் தொண்டு செய்தவர் எரிபத்தர். என்னங்க செஞ்சாரு? அரச யானைன்னு நினைச்சு பயப்படலை. கூட 5 பேர் நிற்கிறான்னு நினச்சி பயப்படலை. யானை சுழட்டி போட்டு மிதிச்சிச்சுன்னா அவ்வளோதான், அதையும் நினச்சி பயப்படலை. அவருக்கு பூரா அந்த துன்பத்தை நீக்கணும், வெட்டி வீழ்த்தினார். இதுதான் வன் பெரும் தொண்டு. யானையை கொல்லலாமா, உயிரை கொல்லலாமா, அரண் உள்ள அது சொன்னது, அதெல்லாம் எதுவுமே முன்னே நிற்கல. அன்புக்கு முன்னால் எதுவுமே
அவர் தொண்டு செஞ்சார். அதனால் நாயன்மார்கள் செய்கிற தொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வகையில் அடங்கிடும். ஒன்று மென் தொண்டு, இன்னொன்று வன் தொண்டு. மென் தொண்டுங்கிறது நூல்களில் விதிக்கப்பட்ட அந்த நியமப்படி இறைவனுக்கு தொண்டு செய்பவர்கள் மென் தொண்டர்கள். கொங்குழிக்கலை நாயனார், கணம்புள்ளர், அவங்க விளக்கேற்றுதல், நரும்புகை இறைவனுக்கு மலர், முருகநாயனார், இவங்கெல்லாம் நூலில் விதிக்கப்பட்ட எப்படியோ அப்படி இறைவனுக்கு சரியை தொண்டு செய்தார். கோட்புலியார், எரிபத்தர், சத்திநாயனார் இவங்கெல்லாம் வன் தொண்டர்கள். என்ன பண்ணுவாங்க? கோட்புலியார் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தினார். ஆக இங்கே எரிபத்தர் நாளும் நாளும் அடியார் முன் சென்று உதவி, உற்ற இடத்து உதவி. எப்படிக்கு சிவகாமி ஆண்டார் கூப்பிட்ட உடனே வந்து என்ன ஏதுன்னு கேட்காம உதவினார் பாருங்க. உற்றிடத்து உதவும். அடியார்களுக்கு ஆகாதது அடாதனது இடையூறுகள் வந்தா அவங்க வந்து கேட்கணும்னு நினைக்க மாட்டார். அவருக்கு தானே வந்து கேட்கட்டும், பார்த்துக்கலாம், அவரே நம்மளை கூப்பிடல, நாம ஏன் போய் செய்யணும் அப்படிலாம் நினைக்க மாட்டார். உற்ற அந்த இடர் உற்ற இடத்து தானே சென்று உதவுவார். அதுபோல நாளும் நாளும் உதவி வந்தார். நாளும் நாளும் உதவி செஞ்சிட்டே இருந்தார். நாளும் நாள்னா பல நாளும் இந்த தொண்டை தாங்கி நல் தவ கொள்கை தாங்கி, இந்த கொள்கையை சிவனடி மறவாத சிந்தையும் அதனால் அவன் அடியார்களுக்கு பணி செய்யும் ஆர்வமும் தவக்கொள்கை. ஆக அடாதன செய்தாரை தண்டித்து யானையும் பாகரையும் பட்டது போல பலர் வந்தாலும் சரி அவர்களை எல்லாம் பயப்படாம வீழ்த்தி அந்த இடையூறை நீக்கக்கூடிய அந்த தொண்டினை செய்யக்கூடிய கொள்கையை சிறமேற்கொண்டு நாளும் நாளும் அடியாருக்கு முன் சென்று உதவி கைலை வெற்பில் கொற்றவர் கணத்தின் முன்னாம் கோமுதல் தலைமை பெற்றார். அப்படியே இந்த தன்னுடைய கடமையாக கொண்டிருந்தார். இதுதான் எரிபத்தருக்கு என்ன தொண்டுன்னா, அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பம் வந்துச்சுன்னா துன்பம் நடந்த இடத்துக்கே வந்து துன்பத்தை போக்குவார். சரி வாங்க போகலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் பரவாயில்ல விடுங்க, என்ன அப்படிதான், சரி விடுங்க எல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னு 4 வார்த்தையை சொல்லிட்டு சரி போங்க நாளைக்கு பார்த்துக்கலாம், நானும் போகிறேன் திருச்சிற்றம்பலம் அப்படின்ற. துன்பம் நடந்த உற்ற இடம் அப்படின்னா துன்பம் நடந்த இடத்துக்கே வந்து அடாதன செய்தாரை தீர்த்து கட்டிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். கேட்கலாம் மாட்டார். நீ செஞ்சையா செய்யலையா, ஏன் செஞ்ச, தெரியாமல் செஞ்சிட்டங்க அப்படின்லாம் கேட்டு சரி போ இனிமேல் செய்யாத அப்படிங்கிற வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. பேச்செல்லாம் கிடையவே கிடையாது. வந்த உடனே அடாதன செய்தாரை அடுத்தல் அப்படிங்கிறது தான் எரிபத்தருடைய தொண்டு. அப்படி அந்த தொண்டை கடமையாக கொண்டிருந்தார். நற்கொள்கை தாங்கினார். தாங்குதல்னா அப்படியே தலையாய கடமையாக அந்த தொண்டை தாங்கி தாங்கி செய்தாராம். சும்மா ஏதோ கடமைக்கு செய்யல, அந்த தொண்டை அப்படியே அப்படியே உள்ளத்தால உவந்து தலைமையில் தலையாய பணி இதுதான்னு கொள்கையை தாங்கினார். அதனால் நலமிகு கையிலை வெற்பு கணத்தின் முன்னாம் முதல் தலைமை, நன்மைக்கு இடமாகிய கையிலை, இந்த கைலாயத்திலே கணங்களின் முதல்வர், அந்த கணங்களின் முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராகிய தலைமையை பெற்றார் எரிபத்தர். எரிபத்தர் என்ன ஆயிட்டாரு? கைலாயத்தில் பார்த்தீங்கன்னா கணக்கூட்டங்கள் இருக்கும், ஒவ்வொரு கூட்டம் இருக்கும். புறற்பூதம், அந்த பூதம், இந்த பூதம்னு தனித்தனியாக இருக்கும். அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தலைவர் இருப்பார். அப்படி ஒவ்வொரு கணக்கூட்டங்களுக்கு தலைவர்களாக இருப்பாங்க பாருங்க. அத்தனை தலைவர்களுக்கும் தலைவரானார் எரிபத்தர். கணங்களுக்கு தலைவர் இல்லை, கணங்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் முதல் தலைவரானார் எரிபத்தர். தலைமை பெற்றார்.
ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தம்மை கொல்ல வாளினை கொடுத்து நின்ற வளவனார் பெருமை தானும் நாளும் மற்ற அவர்க்கு நல்கும் நம்பர் தாம் அளக்கலின்றி நீளும் இத்தொண்டின் நீர்மை நினைக்கில் அளக்க வல்லார். யாராவது அளந்து சொல்லிட முடியுமா? எதை? ஒன்று, ஆளுடை தொண்டர் செய்த வன்மை. ஏங்க எரிபத்தர் இப்படி செஞ்சார்? யாராவது ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட முடியுமா? முடியாது. நினைக்கலாமே ஒழிய சொல்ல முடியாது. எப்படிங்க அவர் இப்படி செஞ்சிருப்பார்? ஐயோ இப்படி செஞ்சாருன்னு நினைக்கலாமே தவிர அவர் அன்பை அளக்க முடியுமா? முடியாது. அதனால் ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மை. ஆண்மைனா இங்க வீரச் செயல். ஏன் எதையுமே பார்க்காம தனி ஒரு ஆளா யானையை பார்த்த உடனே நமக்கெல்லாம் என்ன ஆகிடும்? ஒரு ஆசீர்வாதம் வாங்கினா கூட நடுங்கிட்டு தான் போய் வாங்கும். இந்த யானை திடுதிப்புன்னு பிடிச்சி துதுக்கைகளை சுழட்டி போட்டு மிதிச்சிச்சின்னு வைங்க, கோயிலில் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமே நமக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு வித கொஞ்சமாக பயம் இருக்கும் கொஞ்சம் ஓரத்தில். ஐயோ இந்த யானையை நினச்சாரு ஒன்றும் பண்ணாது வாங்கன்னு சொல்லுவார் பாகர். ஒன்றும் பண்ணாதுங்க வாங்க நீ கூட. இருந்தாலும் நமக்கு என்ன இருக்கும்? கொஞ்சம் பயம் இருக்கும். ஐயோ இந்த யானையை பார்த்தாவே ஆனால் எரிபத்தர் அதெல்லாம் நினச்சே பார்க்கல. அதான் வீரம். அவர் அபச்சாரத்துக்கு தண்டனை கொடுத்தார், தான் தொண்டு. மற்றதெல்லாம் நினைக்கல. அதுக்கப்புறம் தம்மை கொல்லவன் வாளினை கொடுத்த வளவனார் பெருமை. இப்போ எரிபத்தர் பெருமையை சொல்ல முடியுமா? யாராலையும் முடியாது. அவர் செய்த தொண்டு யாராலையும் செய்ய முடியாது, அளக்க முடியாது. அடுத்தது தன்னையே கொல்லணும்னு தன்னுடைய வாளையே கொடுத்தாரே மன்னர். நீங்க அவர் பெருமையை என்னன்னுங்க சொல்றது? ஐயோ இப்படி கூட யாராச்சும் செய்வாங்களா? தன்னை கொல்லணும்னு சொன்னது கூட பரவாயில்ல, உங்க கையில் இருக்கிறதாத கொல்லாதீங்க, அதுல என்னை கொல்வதற்கு நான் தகுதி இல்லை, உங்க கையால் இருக்கிற மழுவினால் கொல்வதற்கு நான் தகுதி இல்லை. ஏன் சிவபரச்சாரத்துக்கு காரணமா நான் இருந்தது, அதனால என் வாழ்நாளே என்னை கொல்லுங்கன்னு வாழை கொடுத்தாரு. அவர் பெருமை. நாளும் மற்றவர்க்கு நல்கு நம்பர் தாம் அளக்கலின்றி. இவங்க அன்பை யாரால அளந்தறிய முடியும்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆளாக உடைய சிவபெருமான் ஒருத்தன் தான் அவங்க அன்பை உணர தெரிந்து கொள்ள முடியும். அவங்க அன்பின் திறத்தை, அன்பினுடைய அளவை, அவங்க பெருமையை யார் தான் தெரிஞ்சுக்க முடியும்னா சிவபெருமான் மட்டும், அவனுக்கு மட்டும்தாங்க தெரியும். நமக்கெல்லாம் அதான் சொன்னார், நாளும் மற்ற அவர்க்கு நல்கும் நம்பர் அளக்கலின்றி அன்புடையாரை சிவன் அறிவான். அப்பர் சாமி பாடினார், தொழுது தூமலர் தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் ஈசனே. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? அன்பு செலுத்துகிறவன் கணக்கு தான் முதல்ல. அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் எழுதுவார். அதெல்லாம் பொது. 2 நோட்டு, ஒன்று பொது, ஒன்று ஸ்பெஷல் சிறப்பு. நம்ம பேர்லாம் சிறப்பு நோட்டில் இருக்கும், மற்ற பேர்லாம் பொழுதுபோக்கி புறக்கணிப்பார். அவங்க லிஸ்ட்டு தனியாக ஒரு நோட்டு, அவங்க கணக்கெல்லாம் தனி. அப்பர் சாமி அருமையாக சொல்கிறார், அன்பு செய்பவரை எழுதுகிறார், புறக்கணிப்பாரை எழுதுகிறார். அதான் அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும் எழுதுவான். அப்போ அளத்தல் என்பது அளவிட்டு அறிதல். உள்ள இருந்து சிவபெருமான் தான் நம்ம அன்பை அளந்து அறிய முடியும். அவனுக்கு தான் தெரியும். என்னங்க என்னம்மா அன்பாடுறாரு, என்ன சொல்கிற, எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறாருன்னு. அந்த அளவெல்லாம் பொய். சிவபெருமானுக்கும் எனக்கும் தான் தெரியும். இதை நான் சொல்ல, மாணிக்கவாசகர் சொல்கிறார், நான் தனக்கு அன்பின்மை
சாமி இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஐயோ எவ்வளோ பார் அன்பர் அன்பர்னு. எனக்கும் உனக்கும் தானே சாமி தெரியும், அன்பில்லாதவன் நானுன்னு எனக்கும் உனக்கும் தானே தெரியும். நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், வேற யாருக்கும் தெரியாது. அதான் மாணிக்கவாசர் சொன்ன, அதுதான் இந்த இடத்துல பொருள். சிவபெருமான் ஒருத்தர் தான் அருள் செய்பவன், அந்த அருள் செய்யக்கூடிய பெருமான் தான் அந்த அன்பை அளவிட்டு அறிய முடியும். மற்றவங்கெல்லாம் எண்ணுவது அவ்வவர்கள் எண்ணங்களில் வேறுபாடு குறித்து நிற்கும். அதனால நீளும் இத்தொண்டின் நீர்மை நினைக்கில் ஆர் அளக்க வல்லார். இந்த நீர்மையை, இந்த நீளும், இந்த நீள்கின்ற இந்த தொண்டு அப்படின்ட்டார். இந்த தொண்டு இன்னையோட முடியறதில்லை, இது நீளும். இப்படி நாம் செய்கிற பாவமும் புண்ணியமும் துன்ப இன்பத்தை கொடுத்துட்டா தீர்ந்து போச்சு. மறுபடியும் அடுத்த ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் ஒரு பாவம் புண்ணியம், அதுக்கு ஒரு இன்ப துன்பம். அதாவது அந்தந்த பயனை, புண்ணியம்னா இன்பத்தை தந்து முடிஞ்சிடும், பாவம்னா துன்பத்தை தந்து முடிஞ்சிடும். ஆனால் நாம் செய்கிற தொண்டு நீளும் எங்கே போகும், கைலாயத்து வரலும் கொண்டு போய் சிவபெருமான்கிட்ட விட்டுட்டு தான் கூடையே இருக்கும். அப்படி நீளும் இத்தொண்டின் நீர்மை நினைக்கில் யார் அளக்கவல்ல. இதை நினைச்சாங்கன்னா யாரும் அன்பை அளக்க மாட்டாங்க, பெருமானே என்று கரைந்து விடுவார்கள். அதனால இந்த நினைப்பரிய பெருமைகளை சிந்தித்து கொண்டு, அப்படி சிந்தித்ததனால தாம் பெற்ற அற்புத உணர்ச்சியை இதை கற்போருக்கு அழகு பெற காட்டுகிறார் சேக்கிழார். இதை நினைச்சு வாழலாம். இந்த அற்புத உணர்ச்சி சிவசிவா பெருமான் திருவருள் அன்னைக்கு அவங்கெல்லாம் காதால கேட்டாங்க, இன்னைக்கு நாமளும் கேட்குறோமே. இதுக்கு யார் காரணம்? சேக்கிழார் பெருமான் தான். இதை நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்குறோமே, அதுக்கு யார் காரணம்னா, அவன் இந்த நமக்கு உரை கொடுத்த உரையாசிரியர் CKS ஐயா. அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம இவ்வளோ விரிவாக இத்தனை நுட்பத்தைலாம் தெரிஞ்சிக்கவே முடியாது. சேக்கிழார் பெருமான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. பாட்டை படித்தா நாம் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இப்படி போயிட்டுருக்க வேண்டியது தான். ஆனால் இதெல்லாம் விரிவாக CKS ஐயான்னு நம்ம போடுற CK சுப்பிரமணிய முதலியார், அவர் தான் இந்த பெரிய புராணத்துக்கு மிகச்சிறந்த உரை தந்தவர். ஐயா அவர்கள் உரை எழுதி ஓலைச்சுவடியில் ஜூலை 12, 1948 ஆணி திருமஞ்சனத்தன்னைக்கு நடராஜ பெருமான் திருவடியில் வைத்து வழிபாடு செய்தார். கிட்டத்தட்ட இப்படி அப்படியே நம்ம பார்த்தோம்னா இன்னும் ஒரு வாரம் சரியாக 75 ஆண்டு நிறைவாகுது. அதே ஆணி திருமஞ்சனம் அதே ஜூலை 12ஆம் தேதி திரும்ப வருது. அந்த நாளில் பேரூரில் பட்டீஸ்வர பெருமான் ஆலயம். இன்றைக்கி நம்ம பெரிய புராணம் இங்கே ஏன் சாமி கொடுத்துருக்கிறாருன்னா, பட்டியம்பெருமான் திருவருள் தான். CKS ஐயா அந்த உரை தருவதற்கும் பட்டியம்பெருமான் திருவருள் காரணம். அதனால தான் சாமி இங்கே சிந்திக்க வச்சுருக்கிறார். அங்கே சிந்திச்சு வச்சுருக்கலாம், இங்கே வச்சுருக்கலாம், அங்கே வச்சுருக்கலாம் நம்ம நினைக்கலாம். நமக்கு தெரியாது, இப்போ தான் தெரியுது ஏன் இங்கே நம்மளை சிந்திக்க வச்சுருக்கிறாரு அப்படின்னு. இந்த உரை நூலை தந்த CKS ஐயா ஆன்மார்த்த மூர்த்தி. அவர் பிறந்த இடம், அவர் வழிபட்ட மூர்த்தி பட்டிப்பெருமான். அந்த தலத்தில் கோவை பேரூரில் வர ஜூலை 12ஆம் தேதி காலை தொடங்கி மதிய வரையில் இந்த வைர விழா 75 வருஷம் ஆன விழாவை நம்ம ஐயா ஞானாசிரியர் ஏற்பாட்டில் முன்னின்று நடத்த இருக்கிறார்கள். அதை அழைப்புதல் ஐயாட்ட கொடுத்துருக்கேன். அடியார் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டுமாய் இந்த வேலையில் கேட்டுக்கிட்டு, தேனாரும் தள் பூங்கொன்றை செஞ்சடையார் பொத்தாளில் ஆனாத காதல் அன்பர் எரிபத்தர் அடிகள் சூடி வானாலும் தேவர் போற்றும் மன்றுளார் நீரு போற்றும் ஏனாதிநாதர் செய்த திருத்தொழில் இயம்பல் உற்றேன். இதை சொல்லி எரிபத்த நாயனார் புராணத்தை நிறைவு செய்து ஏனாதிநாதருடைய புராணத்தை துவக்குகின்றார் சேக்கிழார் பெருமான். தேனாரும்
தேன் பொருந்தக்கூடிய வண்டு மொய்க்க காரணமாகிய பூங்கொன்றை செஞ்சடையான். அவன் சடையில் இருக்கக்கூடிய கொன்றை மலர்ல வண்டு மொய்க்கும். அதை சூடி இருக்கக்கூடிய சிவபெருமானை தொண்டர்களாகிய வண்டுகள் மொய்ப்பார்கள். என்ன அருமையா உரை பாருங்க, சீக்கே செய்ய உரை. கொன்றையில வண்டு, அந்த கொன்றை அணிந்த பெருமான் என்று பாருங்க எத்தனை பேர், ஒவ்வொரு தளத்திலையும் எத்தனை தொண்டர்கள் போய் மொய்க்கிறாங்க சாமியை. என்ன அருமை பாருங்க. அப்படி தேன் ஆறும் தன் பூங்கொன்றை செஞ்சடையார் பொத்தாளில் ஆனாத காதல். எரிபத்த நாயனார் செய்தது ஆனாத காதல். அன்பர் எரிபத்தர் அடிகள் சூடி, எரிபத்தருடைய திருவடிகளை என் தலைமையில், சேக்கிழார் சொல்றார், எரிபத்தருடைய திருவடிகளை என் தலைமையில் சூடி வானாலும் தேவர் போற்றும் அன்றுளார் நீர் போற்றும் ஏனாதிநாதர் செய்த திருத்தொழில் இயம்பலுற்றேன். அடுத்ததா ஏனாதிநாதர் செய்த திருத்தொழிலை என்னன்னு சொன்னாரு, திருத்தொழிலை சொல்ல போறேன். அவர் யாருன்னா நீர் போற்றும் ஏனாதிநாதர். அந்த நீரை யாரு போற்றுறாங்க, வானாலும் தேவர் போற்றும் நீரு மன்றுளார் நீர். தேவர் போற்றும் நீரு மன்றுளார் நீரு. அந்த நீரை போற்றும் ஏனாதிநாதர் செய்த தொண்டை இயம்பல் உற்றேன் அப்படின்னு எரிபத்தர் நாயனார் புராணத்தை நிறைவு செய்து ஏனாதிநாதர் புராணத்தை துவங்கி இந்த அளவிலே சேக்கிழார் பெருமான் நிறைவு செய்கிறார். நாமளும் திருவருள் கருணையினால எரிபத்த நாயனார் திருவடிகளையும் புகழ்ச்சோழ நாயனாருடைய திருவடிகளையும் சிவகாமி ஆண்டாருடைய திருவடிகளையும் வணங்கி உய்வு பெறுவோமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்தமைகிறேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வடாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்தரும் மரகதவள்ளி தாயாருடனவர் அருள்நிறை பட்டியம் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருமுறை கண்ட விநாயக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நந்தம் பெருமக்கள் அருபான் உண்மை நாயன்மார் திருவடிகள் போற்றி போற்றி. நந்தம் பெருமக்கள் தொகையடியார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் நம்பியாண்டார் நம்பி மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் எரிபத்த நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் புகழ்ச்சோழ நாயனார் மலரடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் சிவகாமி ஆண்டார் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நம. 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 தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.